பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். அதுவும் எதுக்காகனா ஜாக்கி டிவிக்காக வந்திருக்காங்க. அவங்க ஷெட்யூலில் அதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து 16/11/2025 அன்று 42வது நாளாக 43வது நாளாக எபிசோடு வந்தது. ஒரு 2 நாளுமே நம்ம கொஞ்சம் பிஸி தான் ரொம்ப. அதையும் மீறி இந்த விஷயங்கள் சரியாக செஞ்சு முடிச்சிடணுன்றதுக்காக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இந்த ஷோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நேற்று நாங்கள் பண்ணதெல்லாம் அட்வென்ச்சருடைய உச்சம். அதை நான் போகும்போது சொல்கிறேன் நான். பட் எனிவே இன்றைக்கி அங்கே என்ன நிகழ்ந்தது, அந்த வீட்டில் என்ன நடந்தது அப்படின்னும் போது திவாகர் வெளியேற்றப்பட்டார். கடைசி வரையிலும் திவாகர் மன்னிப்பு கேட்கல. இல்லை சொல்கிறேன், அது மாதிரி போனார். போகும்போது கொஞ்சம் நெகிழ்ச்சியாகவே அதை வந்து முடிச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. எல்லாருமே ரோஸ்ட் பண்ணாங்க. கமருதீன்லேருந்து பாருலேருந்து சபரி எல்லாருமே, அதாவது வந்து தோப்புகளுப்பு இல்லாமல் பண்ணாங்க. பட் இருந்தாலும் நேற்று வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ரோஸ்ட் ஒன்று பண்ணார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பயந்த முகமாக ஒருத்தன் இருந்தாங்க, சாண்ட்ரா. அப்படி பயந்துட்டு, அம்மா 2 பிள்ளைங்க, அம்மா நீ வந்து பயப்படுறியாம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியே வெளவெளத்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பா சொல்லுவாரு, ரொம்ப பயந்துட்டு குழந்தை கொழுமோர் காய்ச்சி கொடு அப்படின்னு. அந்த மாதிரி தான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து அதற்கான எதிர்வினைகள், அதற்கான விஷயங்கள்லாம் நம்ம வந்து வரும் வாரங்கள் அதை பற்றி பேசுவோம். நிறைய பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் 2 நாள் பிஸியாக இருந்தாலும் பண்ண முடியல. திவாகர் வெளியே அனுப்புனாங்க. அதன் பிறகு வந்து மிகப்பெரிய அழுகை வந்து சபரி அழுதாரு. இதுதான் அந்த வீட்டில் நடந்தது. ஸோ இதை தான் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கு கமெண்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். விஜய் சேதுபதி அப்படின்னு வந்தாரு. அது பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படி இருந்தது. இல்ல மேடம், அவர் அப்படிதான் வருவார். ஆக்சுவலி அப்படி வருவார். கேட்டேன் இதெல்லாம். சரி, இருந்துட்டு போட்டோம். வந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம எதுவும் சொல்றதுக்கு நம்மளுடைய பெருமைகளை யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கறதுனால நானே சொல்லிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் இனிமே. சரிங்க. ஏன்னா வந்து சரி விடுங்க, அவங்க உங்களுக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்ட், என் பொண்ணு கூட சொல்லுச்சு, 1000க்கு மேல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கம்மா அவனுக்கு அப்படின்னு. ஆல்ரெடி மண் எடுத்து ஊரெல்லாம் சுத்தி போடுவான். என் வீட்டுல இருந்தே சுத்தி போட்டு வரணும்ன்ற நான். ஸோ நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், இது மாதிரி ஒரு கோட் போட சொல்லுங்க, அவருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. யாருமே வந்து நான் தான் சொன்னேன். இப்போ நாம போய் நான் தான் சொன்னேன் நான் சொல்லிக்க முடியும் நம்ம. ஆனால் அது இதே மாதிரியே போட்டு வந்தாரா இல்லையா இன்னைக்கு? இதே மாதிரி போட்டு வந்தாரு. எனக்கு தெரியல. இன்னைக்கு திவ்யா நல்லா இருந்தாங்க, ப்ளசண்டாக இருந்தாங்க பார்க்கறதுக்கு. சபரி வந்து என்ன மேடம், கோட்டு மட்டும் கேட்டால் போதுமா மேடம்? எல்லாத்தையும் கேட்டணுமா? இல்லை இது மட்டும் தான் போடல. ரைட், ஓகே. ஸோ ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உண்மையில இந்த மாதிரி ஒரு கோட்டை, பட் அவர் நம்மளது பார்க்குறாரு பார்க்கல அப்படின்லாம் நான் பெருமையாக சொல்லிக்கல. பட் வாஸ் எக்ஸ்பெக்டிங் லைக் திஸ் அப்படின்னும்போது அதே மாதிரி ஒரு விஷயம் அவர் போட்டு வந்தது ரொம்ப நல்லா. அதுதான் எனக்கு கமெண்ட் ஃபுல்லாக வந்து உங்கள் சேனலை எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன எல்லா கேள்வியுமே அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். இது வந்து பெருமை கிடையாது, இது கடமை. என்னன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 8-9 வருஷம் பிக் பாஸுக்கு பின் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு 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 விஷயம் ஒன்று இருக்கும்ல, இதனால் நாம, உங்களால் நான், உங்களுக்காக நான்ற மாதிரி. அதன் மூலமாக நம்ம நிறைய பயன் அடைஞ்சிருக்கோம், இல்லைன்னா சொல்ல வரல. ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம ஒரு விஷயம் பண்ணோம், அந்த விஷயத்தின் மூலமாக நிறைய நட்புகள், பெனிஃபிட்ஸ் இதெல்லாமே வரும்போது நம்ம கண்ணெதிர்க்கே நாம் வந்து பார்த்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது அது வந்து ஏன் அது வந்து இப்படி போகணும், இந்த கேள்விகளை கேளுங்க. இப்போ உதாரணத்துக்கு ரெட் கார்டு கொடுத்து வாட்டர்மெலன் அனுப்பணும்னு ஊரே பேசுது. நீங்கள் ரெட் கார்டு கொடுக்க வேணாம், அவர் சொன்ன தப்பையாவது நீங்கள் கேட்டீங்கல்ல. இப்போ இன்னமும் கேட்டோம்னா அவர் ஏன் மன்னிப்பு கேட்காம போனார், அவர் பேர் எவ்வளோ கல்லூரி மங்க மாதிரி இருந்தாருன்னு இருக்குல்ல. பட்டு இது எல்லாத்துக்கும் வந்து ரிசல்ட் கொடுக்குற நீதி தராசா வச்சு அளவெடுத்து பண்ணுற இடம் இது கிடையாது. மக்கள்கிட்ட அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு. ஓகேவா, மக்கள் தான் அவரை வந்து உள்ளார அனுப்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேமஸ் ஆனார், வந்ததுக்கப்புறம் அவருடைய இன்னர் தாட் என்ன போச்சுன்றது கீச்சாச்சு. இதன் பிறகு வந்து மக்கள் கொடுக்குற தீர்ப்பு என்ன வேணாலும் இருந்துட்டு போனோம், நாங்கள் எதுக்கு அதை வந்து பண்ணிக்கணுன்ற மாதிரி அவங்க அனுப்பிச்சி வச்சாங்கன்னு வச்சுக்காங்களேன். இன்றைக்கி அதுதான் உண்மை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாமளே வந்து ஒரு ஒரு படம் உதிரி பூக்களா, ஆமாம் உதிரி பூக்கள் தான். கடைசியாக வந்து அவர் வந்து தண்ணியில் போய் உடறதுக்கு போவார். அவர் பசங்கள்லாம் விட்டுட்டு அழகிய கண்ணே சாங்கலாம் ஒரு மேம், அதில் போய் அவர் வந்து கடைசியாக போய், அவர் கொடுமைக்காரர். அவர் சாவடிக்க, நீ போய் செத்துரு, தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவார், நான் பண்ணதுலேயே பெரிய தப்பு என்னன்னா
என்ன மாதிரி உங்களை மாதிரி உங்களே இருக்க கூடாம என்ன மாதிரி உங்களெல்லாம் மாத்திட்டேன்ன்றது தான் எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சாவப்பவர். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுவரையும் அவன் சாவணும்னு நினைச்சவங்க சாவ போகும்போது சக மனிதன் ஒருத்தவன் சாகர நம்ம குடியிருவோம், காப்பாற்று கூடுவாங்க. இதுதான் வந்து நம்ம எல்லாருமே அதை தான் இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்ல வந்து விஜய் சேதுபதியும் சரி டீமும் சரி செஞ்சிருக்காங்க நான் நம்புறேன். காரணம் என்னன்னா நாம் எல்லோரும் மீதும் நமக்கு வெறுப்புலாம் கிடையாது. அதிகபட்ச வெறுப்புகளை வந்து நம்ம வந்து அந்த வீட்டை பொறுத்தவரையிலையும் போகும்போது ஒரு சென்ட் ஆஃப் வந்து நல்லபடியாக அனுப்பிச்சிடும். வெளில போவர் என்ன வேணாலும் பார்த்துக்கிறாரு, போறாரு வராரு. கூடுமானவரை கழுவி ஊற்றிட்டாங்க, நாமளும் வந்து கழுவி ஊற்றியாச்சு, திட்டியாச்சு, என்னெல்லாம் கேட்கணுமோ அந்த விஷயம்லாம் சொல்லியாச்சு. போகும்போது நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தர் போகும்போது ஒரு சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்பணுன்ற ஒரு மனநிலை தான். அந்த மனநிலை தான் வந்து வினோத் வந்து அவரை பயங்கரமாக கலாச்சாரம் கூட காலில் வந்து ஷூவுக்கு வந்து லேஸ் போட்டு அவர் அனுப்பிச்சாருன்றது தான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து நான் அந்த இடத்துல சொல்கிறது என்னென்னா, நாம் இந்த ஷோவோட நம்ம நிறைய மிங்கிள் ஆகிருக்கோம். அப்போ இந்த கேள்விலாம் கேட்டால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது இந்த கேள்வி கூட கேட்கல அப்படின்னு ஒரு வருஷமும் வரும். சரி, இந்த வாட்டி நம்ம வந்து அந்த கேள்விலாம் கேட்போம். ஏன்னா 42 நாளாக வந்து சபன்னு போகும்போது நம்ம அதை பண்ணோம், அதுலேயும் பெனிஃபிட் அடைஞ்சோம். அதே மாதிரி அவங்க நம்மளுடைய கேள்விகள் எடுத்து கேட்டிருக்காங்க, சந்தோஷம். தட்ஸ் ஆல். அது வந்து ஒரு கடமையாகவே நம்ம கருதுறோம், நம்ம செய்கிறோம். தட்ஸ் ஆல். இதுதான் அதுக்கான லீடு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு அந்த மாதிரி அவ்வளோ கடமைகள் ஜாக்கி செய்யும்போது சின்ன கடமையாக ட்ரெஸ் பற்றி பேசுகிறப்ப அவர் இந்த ட்ரெஸ் போட்டு வந்தார் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஷூஸும் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கில்ஃபியாக இருந்ததா? இல்லை சார், நல்லா இருந்தது. நல்லா இருந்ததா? ஷூஸ் எல்லாமே நல்லா இருந்தது இன்னைக்கு. அதே மாதிரி எப்போ பாரு நான் சொல்லுவேன் ஒரு காப்பு கொடுத்துருக்கலாம், பட் இன்னைக்கு அது இல்லாமல் இருந்ததுமே ரொம்ப நல்லா இருந்தது. காஸ்டியூம் டிசைனருக்கு வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு கூல் கை மாதிரி இருந்தார், நல்லா இருந்தார். சூப்பர். ஓகேவா? ஸோ இதுதான் ட்ரெஸ் பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள். இல்லை கூடவே இன்னொரு கிரெடிட்டும் எடுத்துக்கலான்னு பார்த்தேன் சேனலுக்கு. காசா பணம் யாரும் எதோ எடுத்துக்கிறாங்க, நம்ம கிரெடிட் தானே நம்மளும் எடுத்துப்போம் ஜாக்கி. ஏன்னா அவருக்கே நோ சொல்லவே வராதான், இப்பதான் நோ சொல்லவே கத்துன்னு இருக்காராம். ஓகே, அதுவே நம்ம பாத்துருப்பாரு போல இருக்கு ரிவ்யூலாம். நோ சொல்லாம இருக்காதீங்க, நோ சொல்ல கத்துக்கங்க. நிறைய தடவை சொல்லிருக்கோம், நோ இஸ் நோ, அவ்வளவுதான். அதே மாதிரி நீங்க கொடுக்குற சர்டிபிகேட் வச்சு நான் அவங்க என்ன மாட்டிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிருக்கோம்ல, அதையுமே அவர் சொன்னாரு. எனக்குமே நோ சொல்ல தெரியாது, நான் வந்து இப்ப நோ சொல்ல கத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அதன் மூலமாக. ஏன்னா நோ சொல்லாம எஸ் சொன்னா அதோட வேல்யூ யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்ல. அதுல என்ன அவங்க எப்படி பெனிஃபிட் ஆகலான்னு தான் பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாரு. குட், அவரையும் நம்ம மாத்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, ஸோ இதான் அதுக்கு அடுத்த கிரெடிட்டும் நம்மளே எடுத்துக்கலாம்னு சொன்னேன். நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நம்மளே எடுத்து அதான் நோ சொல்ல கத்துக்கிட்டாரு அப்படின்றது. அதுவும் நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்டாருன்னு சொல்லி. வேற என்னெல்லாம் கத்துக்கிட்டாரு? அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவரு ஒன்றும் தெரியாத பாப்பா. இங்க வந்து ஜாக்கி டிவி பார்த்தா அவர் எல்லாம் கத்துக்கணும் சார். இப்போ என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ அவர் வேணா வந்து நோ சொல்லட்டும், நான் கத்துக்கல. அவர் எப்படிங்க நோ சொல்லுவாரு? எப்படிங்க நான் வந்து சொல்ல முடியாத இடத்துல இருக்கிறப்ப நான் சொல்லிக்குவேன், அவ்வளவுதானே சார். ரொம்ப சிம்பிள். கடைசியில அந்த உதிரி பூக்கள் மாதிரி வாட்டர் மெலன் மாதிரி உங்களையும் மாத்திட்டாங்க பாரு நீங்களும். ஓகேவா? இல்ல எனக்கு ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா, எவ்வளோ திட்டுறோம், எவ்வளோ செய்யறாரு, ஏன் அமைதியா இருக்கேன்னா டொப்பமா என்ன அதெல்லாம் வேற லெவல் ஃபன் கேரக்டருங்க உண்மையிலே. சரி, பட் அந்த ஈகோ தான் ஒக்கர்மணி அப்படினாரு. டொக்கமணி எனக்கு டொக்கமணி நீ ஓகர் டொப்பமைன் வேற சொல்றேன். பட் ஆனா அந்த பொண்ணுகிட்ட ஒரு நேர்மை இருக்குங்க. ஆக்சுவலி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சீரியஸா இன்னைக்கு கூட அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து சொல்லும்போது அந்த பொண்ணு அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. அந்த பொண்ணு வந்து சொல்லணும்னா அந்த வார்த்தையை சொல்லி இந்த மாதிரி சொன்னாரு, நான் தடுத்தேன்னு சொல்லியிருக்கலாம். அது அந்த பொண்ணு கடைசி வரையும் சொல்லலை. இவங்க ஒருவேளை பிக் பாஸ் அதை மாதிரி கட் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா சொல்லணும்னா அது நிறைய இடத்துல சொல்லியிருக்கலாம். இப்போ பாருங்களேன், பானபத்திரம் ஓனாண்டி அந்த மாதிரி சொல்றாங்க, வக்கரம்ன்றாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பொண்ணு செய்யல. இன்னொன்னு, இதுதான் என்னுடைய கோர். இதுதான் யாராவது என்ன கவனிக்கணும்ன்றத என்னுடைய பேசிக்கு. கவனிங்க, கேளுங்க, நான் சொல்றேன். அப்படி ஒண்ணு ஆடியே நல்லா இருந்தது. சரி, ஃபர்ஸ்ட் அவங்க தான் மாட்டுவாங்க. ஏன்னா இவர் வந்து சபரி தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு இந்த இதை எடுத்துட்டு வாப்பா, டாஸ்க் எடுத்துட்டு சபரி என்ன இதை வச்சு செஞ்சுட்டார்ல, நல்லா இருக்கே சபரி அப்படிலாம் கேட்டுட்டு சபரி சொன்னதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, இந்த டாஸ்க்கு இதை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சபரி எடுத்துட்டு வருவாப்ல. வந்தோடனே அப்பவும் அரோரா தான் சிரிப்பாங்க. என்ன அரோரா அப்படின்னா, இல்ல ஏதோ டாஸ்க்குன்னு நினைச்சு சிரிச்சேன் சார் அப்படின்னுவாங்களா. அப்போதான் சொல்றாரு, உங்களை அரோரான்னு சொல்றதா இல்ல அரோகரான்னு சொல்றதான்னு தெரியல, ஒரு பேச்சுக்கு தான் விளையாட்டுக்கு சொன்னம்மா அப்படின்னும் போது கமருதீன் சிரிச்சுன்னு இருப்பாரு. கமருதீனுக்கு எப்படி ஒரு சிரிப்பு பாருங்களேன். கமரு, உங்களுக்கு இங்க கேமரா இருக்குன்னு தெரியலையா? இது என்னன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கமரும் சரி பார்வதியும் சரி ஒரு ஹெசிடேஷன்லாம் இருக்காது. சிரிச்சு முழுப்பாங்க, இல்ல முறைச்சி இருப்பாங்க. அதிகபட்சம் என்ன சொல்ல போற? இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த வீட்டுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நாங்கள் வந்து சார் ட்ரெஸ் மூலமாக நாங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குவோம், நானும் என் ட்ரெஸ். இதை வந்து நீங்கள் அதை தான் அவர் சொல்லுவார். ஏமா செய்யறதை செய்கிறீங்க,
அதை வந்து இந்த பொதுவெளியில ஒரு வெக்கஞ்சிக்கமே இல்லாம எப்படி சொல்ல முடியுதுன்றத அவரே அடர்ந்து போவாரு. அப்ப அந்த மனநிலை தான் அவங்க இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு அதை தான் வந்து நீங்க கனியும் சொன்னாங்க. அதாவது இவ்வளவு தப்பு செஞ்சுட்டு அவங்க ஹாப்பியா இருக்காங்க. நான் தப்பே செய்யாம ஏன் வந்து இந்த மாதிரி வந்து நான் ஒரு நாள் நான் திட்டு வாங்குறப்ப அவங்க சொன்னாங்களா பாருகிட்ட, நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், வாங்கிட்டு நீங்க ஜாலியா இருக்கீங்க, சந்தோஷமா தான் இருக்கீங்க, இப்ப நான் ஏன் அப்படி இருக்க கூடாது? இப்ப உதிரி புகழ் படம் ஞாபகம் வந்துச்சுல, இப்ப நான் உங்க எல்லாருமே அப்படி மாத்திட்டேன்டா அப்படின்ற மாதிரி பார்வதி எல்லாருமே மாத்திட்டாங்கன்ற. புரியுதா ஜாக்கி? இங்க நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா சின்ன கோடு பெரிய கோடு தான் ஜாக்கி. பெரிய என்னை விட ஒருத்தர் பெரிய பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் செய்யற சின்ன பிரச்சனைகளால நான் மட்டுமே பாதிக்கப்படுறேன் அப்படிங்கிறது எப்படி? அதேதான். அது அப்படி இல்ல. நான் ஓரளவுக்கு நியாயம் எல்லாருக்குமே தெரியும்ல ஜாக்கி, அவங்க பண்ற தப்பு. உதாரணத்துக்கு பாரு வேணா பண்ணது, நீங்க இந்த மாதிரி முறைச்சு கண்ணாடி எடுத்து என்ன சும்மா எப்ப பாரு ஏதாவது பண்ணாதீங்க, ஓகேவா? யாரோ கூட கேட்டிருந்தாங்க, அண்ணா கண்ணாடி போட்ட மொமெண்ட் நல்லா இருக்கு. அதாவது இங்க நிறைய, அதாவது இதுங்களையும் மாத்தியாச்சு எல்லாத்தையும். நம்ம படம் பாக்குற, நம்ம சேனலை பாக்குற எல்லாமே சைக்கோ மாறிடுச்சுங்க. புரியுதுங்களா? அடிக்கிறது ஒருத்தவங்க கூட இன்னைக்கு ஒரு பையன் சொல்லி, அதாவது பொண்ணுங்க சொல்றது கூட நியாயம். ஏன்னா அவங்க திட்டு வாங்கியிருக்கோம், மாமியார் கிட்ட திட்டு, புருஷன் அது இதுன்னு ஏதோ திட்டிருப்பான், அடிச்சிருப்பான், ஏதோ ஒண்ணு. அது கூட ஏதோ சப்கான்சியஸ் மைண்ட்ல வரும். பசங்க சொல்றாங்க, அண்ணா நீங்க அடி வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்றான். சி, இவனுங்களையும் நம்ம மாத்திட்டோமே அப்படின்னு. மாத்திருக்க மாட்டேங்க ஜாக்கி, அங்க அவங்களும் வாங்கின்னு இருந்திருப்பாங்களா இருக்கும். அப்ப அவர் என்ன யோசிச்சு, நம்ம மட்டும் வாங்குறோம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறப்ப, ஓ ஜாக்கியே வாங்குற, கேமரா முன்னாடி வாங்குறாரு, ஊருக்கே தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு ரைட். உங்களையும் மாத்தியாச்சு இந்த சமூகம், இந்த ஜாக்கி டிவி. ஐயோ ஐயோ, வேணும்னே கேமரா தெரியும், அதுதான் இவ்வளவு தொட்டு வர்றது. பிஹேவியர்லெஸ், ஓகேவா? சரி. சோ இந்த விஷயத்தை அரோராவை கேட்டு கமருதீன் எல்லாம் கலாய்ப்பாரு. கலாய்ச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, அந்த சாம்பார் வந்து கொட்டிட்டாங்கல்ல, திருண்டு சாம்பார் வச்சு அதுக்கு சிங்க்ல போட்டாங்கல்ல, அதுதான் வந்து ஆக்சுவலா எடுத்துன்னு வருவாங்க பிரச்சனையா. சிங்க்ல வந்து எடுத்துன்னு போய் போட்டிங்களே பாரு, இது கொடுத்துருக்கலாமே பாருன்னு கேட்பாரு ஜாக்கி. சிங்க்ல போடல சார், அங்க எடுத்துன்னு போய் வச்சேன். இவ்வளவு கேமரா இருக்கும்போது தைரியமா சொல்றோம்ல, நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? நான் எவ்வளவு பேர் இன்டர்வியூ எடுத்திருப்பேன் தெரியுமா? ஏன் ஒன்ன கூட எடுத்திருப்பேன் நானு. அதேதான். ஆக்சுவலி இது என்னன்னா அவங்க மைண்ட் வைஸா தான் இருக்கும், நான் சொல்லல. உண்மையிலே அப்படிதான் அந்த மைண்ட் வாய்ஸ். ஏன்னா ஜாக்கி, ஆனா அந்த வீட்டுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பயந்து போயிருக்காங்கல்ல ஒருத்தவங்க, அவங்க தான் இந்த டாஸ்கை கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. எல்லாம் என்னன்னோ சொல்லும், உப்பு போட்ட டாஸ்கா. அவங்க வந்து அவங்க அத எங்க பாட்டி சொல்லும், சினிமா அதாவது காய்கறி எங்கள் அம்மா அத்தைங்களாம் ஏதாவது படத்துக்கு போகிறேன்னு 1 மணி பஸ்ஸை போயிட்டு படத்துக்கு போயிட்டு வந்துடுவாங்க. கேள்வி கண்டுபிடிச்சிடும். இவளுக்கு வந்து காய்கறி வந்து சந்தைக்கு போய் காய்கறி, கடலூர் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து பக்கத்தில் பாலி தட்ட படம் பார்த்து வந்து எனக்கு தெரியாதுன்னு இவங்க நினச்சிட்டு இருக்காளுங்க. ஒன்றும் தெரியாத பாப்பா, போட்டுக்கணும் பாப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி அந்த டைலாக் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தா சாண்டாகுதான். அதாவது நம்ம யாரும் நமக்கு சொல்லலாம். பார்க்கும்போது நீங்கள் அப்படி சொல்லும்போது பாருங்க, 2 அம்மாவுக்கு 2 பிள்ளைங்களோட அம்மா எப்படி பதறி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அதை கன்னியூ பண்ணாங்க பாரு. சார் நான் பயப்பட சார்லாம் சொல்ல, அதை கன்னியூ பண்ணாங்க பத்தியா? இன்னைக்குமே சிரிச்சுதான் கண்டினியூ பண்ணி பேசினாங்க. சரி விடுங்க. சோ அப்ப பாரு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சார் நான் உட்கார்ந்து பேசிக்கிறேன் சார், ப்ளீஸ். நீங்க ஒரு மாதிரி ஹைட் நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம் மேடம், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் பாருங்க, அவ்வளவுதான். சோ சாம்பார் ஏதாவது இருந்துன்னா கடைசியா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சேன் சார். இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்கன்றதா ஏதோ பண்ணட்டும். ஏன்னா நம்மளை கொண்டு போய் இது அந்த 2 சொட்டு சாம்பாரை விட்டுட்டா வந்து நம்மள வந்து கொண்டு போய் என்னது ஒண்ணு சொட்டு இந்த மாதிரி டப்புன்னு ஒரு மாதிரி இதாகி ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி சொட்டுனா அப்புறம் சொட்டு கிடையாது ஜாக்கி, கொஞ்சம் சொட்டு நீலம் டோய் ரீகல் சொட்டு நீலம் டோய் என்ன வெண்மையோ, ஆஹா என்ன வெண்மையோ. நைஸ் நைஸ் சாங். சோ அந்த மாதிரி இத வச்சிருந்தத கொடுத்துக்கணும். வாஷிங் பவுடர் நிர்மா, சார் என்ன சார் வந்தி பேதி வர்மா நிர்மா. ஐயோ சரி விடுங்க. அந்த விஷயத்தை வந்து பேசும்போது தான் எஃப்ஜே ஏமா அவர் ஏதோ சிங்க்ல வச்சேன்னு சொன்னார், சிங்க்ல இந்த தடவை எடுத்துன்னு வந்தாருன்னு கேட்பாரு. சரி எனக்கு ஞாபகம் இல்லை, நான் தள்ளி வச்ச மாதிரி தான் ஞாபகம். இப்படி பேசவே முடியாது ஜாக்கி. இல்ல இது மாதிரிலாம் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதுல ஹாப்பியானவர் தான் எஃப்ஜே. எஃப்ஜே உடனே எடுத்து சார் அண்ணா அது வந்து நான் சிங்க்ல இருந்தானே எடுத்து வந்தேன், மற்ற அழுக்கு பாத்திரங்களுடன் அதை எடுத்துட்டு வந்தேன் அப்படிலாம் பயங்கரமா பில்டப் கொடுப்பாரு. இன்னும் வந்து ராஜாராணி டாஸ்ல வரல, இயல்பாவே வரல எல்லாம். அது எல்லாத்தோட கனிலாம் அலறிட்டு போய் என்ன கனி சார் அப்படி வந்து என்ன சார் இப்படி வந்து கொடுத்தாங்க சார். சார் ஒரே ஒரு ஸ்பூன் தான் சார் வந்து சாம்பார் ஊத்துறாங்க. அப்ப கூட கேட்டேன் சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார், மனசு கஷ்டமா. எனக்கு மைண்ட் வைஸ் வானாகி மண்ணாகி உலகி உயிராகி
அது என்னன்னா என்ன கேட்பாரு இல்லைன்னா என்ன கனி அது கூட பேச முடியல அப்படின்னு இப்பதான் அந்த பயமே உங்களுக்கு வருது. ஆக நம்ம போட்ட ஒரு விஷயம் வந்து பக்காவா போயிருக்கு. இன்னும் வந்து என்னன்னா இந்த அளவுக்கு மாறுறது நல்லா இருக்கு. கண்ட்ரோல் எடுத்ததும் சரி, பிக் பாஸ் கழுவி ஊத்துனதும் சரி, சம்பளம் வாங்கிட்டு தானே உள்ள போனேன் கையெழுத்து போட்டு. டாஸ்க் பண்ணாம எப்படி நீ வந்து முடி இதை வந்து நீ போட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுருக்கலாம், ரோஸ்ட் பண்ணிருக்கலாம் கூட பண்ணிருக்கலாம். அது எதுக்கு இது அப்படின்ற மாதிரி விட்டாங்க. அதுதான் மேட்டர். எப்பவுமே இந்த எம்ப்ளாயிஸ் போறப்ப கடைசி டே அன்னைக்கு நம்மலாம் சுத்தமாவே வேலை செஞ்சு ஒண்ணுங்காவே கழுவே ஊத்திருப்பானுங்க. அவன் தான் போட்டு கொடுத்துருப்பான், எல்லாம் பண்ணிருப்பான். அவர் மாதிரி வருமா, அவரு மாதிரி ஒரு ஆளு. இது ஜாக்கி இன்னொரு விஷயம் என்னன்னா, உண்மையிலேயே ஒழுங்கா வேலை செய்யாதவங்களா கூட இருப்பாங்க. ஆனாலுமே கூட என்னன்னா தே ஹேவ் அந்த அவங்களோட இன்புட் டீமுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படிலாம் பேசிதான் அனுப்ப முடியும். கண்ணு எதில் நிக்க போறத ஓடி போய் தொலைய போகுது, போ ஏதோ 4 வார்த்தை சொல்லி நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் இயல்பா நம்ம சேனல்ல இருக்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஈஸியா புரியணும்னா, இப்போ ஒய்ஃப் வந்து நின்று 3 மணி நேரம் நின்று சமைச்சிட்டு வந்தா கூட ஒன்றும் பெருசா சொல்ல மாட்டாங்க. பொண்ணு ஒரு காஃபி போட்டுன்னு வந்துன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு, இப்படிதான்டா நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை என்கரேஜ் பண்ற மாதிரி சொல்லி தானே ஆகணும் அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் எங்க எடுத்துட்டு வந்து எதுல எட்டு வந்து சுரூரா பாரு. சரிதான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த இப்போ எஃப்ஜேக்கு அதாவது அந்த பொண்ணை பிடிச்சிட்டு என்ன பாரு இது இதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன ஆயிட போகுது, பிரச்சனை சோறு கொடுக்கறது. இந்த வீட்டுல சோறு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி அப்படின்னு போது ஜாக்கி அவங்க டப்புன்னு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு போடவே தெரியாதான். அதான் சொன்னாரு, ஒரு காரக்குழம்பு வச்சேன், உப்பு அதிகமாயிடுச்சு, அதை புளி அதிகமாயிடுச்சு, எழுதுனேன் பொண்டாட்டி சரியில்லைன்னு சொன்னா அப்படிங்கறது கூட பரவாயில்ல ஜாக்கி. இது உங்களை சொல்லல ஜாக்கி, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒரு மாதிரி கோர்வையா வந்துருச்சு. உன்னால் இங்கு வாழ்வது இன்பம், இருந்தும் இல்லை என்பது துன்பம், அகிம்சை முறையில் நீயும் கொல்லாதே. சொல்லுங்க. நேற்று தான் இந்த பாட்டையே மியூட் பண்ணேன் நான். இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டு இதில் பாட்டு வேற நம்ம போகிறப்ப காரில் அப்படின்னு சொல்லி பாட்டையே ஆஃப் பண்ணேன் நான். வேணுன்ட்டே அதை நோட் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து இதை பாடுறது ஒஸ்ட் பிஹேவியர். சரி விடுங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்னதான் ஜாக்கி, நான் இன்டரப்ட் பண்ணேன் இல்லை, அது அப்படியே கோர்வையாக வந்துச்சு. ஏன்னா புளி குழம்புல உப்பு சரியாக போடலை எனக்கு தெரியாது சார், நான் சமைச்சதே இல்லைன்னு சொல்லுங்கள். ஆனால் ஸ்பூன் எடுத்து எனக்கு வைக்க தெரியாது, சர்வ் பண்ண தெரியாதுன்னா எப்படி சொல்ல முடியுது? அதாவது அவரு வந்து ஆக்சுவலி கார்ல வரும்போது ஓலா 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 ஓலா, ஏன் சார் இந்த பாட்டை போட்டு கேட்டுட்டே வருவீங்கன்னு டிரைவர் கேட்டுப்பாரு. எப்படி இருந்தாலும் ஏகப்பட்ட ஓலா வரும். என்ன நான் ஓலாவில் போயிட்டா அங்க போய் ஓலா ஓலான்னு பேசிடுவேன்றதுனாலதான் இப்ப இந்த காரை எடுத்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிருப்பாருன்னு வச்சுக்காங்களேன். உண்மையிலே நான் கூட நினைப்பேன் ஜாக்கி, அவரு ஏதாவது மத்தவங்கள நான் அவருக்கு ஐடியா கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம ஆரிக்கு வந்து மொரிஷியஸ் ஸ்விம் சூட்லாம் போட்டு நீங்க வந்து பர்சனல் ட்ரெயினர், இந்த பர்சனல் மேனேஜர் மாதிரி போயிடுங்களா மேடம். இங்க இருந்துகிட்டு என் டிவி மூலமா இன்னொருத்தருக்கு வந்து சேவை செய்யறது, கோட்டு போடுங்க, பட்டன் போடுங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நீங்க நேரா பர்சனல் மேனேஜராகவே போயிட்டேன்னு வச்சுக்கோ, காசாவது கிடைக்கும். போங்க. சரி, நானாவது ஒருத்தருக்கு பர்சனல் மேனேஜர், நீங்க யோசிச்சு பாருங்களேன் எத்தனை பேருக்கு பர்சனல் மேனேஜரா இருக்கீங்க. அதுதான் கடவுள் இருக்கார் குமார். ஓகேவா? உடனே கண்ணாடி எடுத்துக்கிறது. ஸோ என்ன ஐடியா கொடுக்கலாம்னா, அவங்கவுங்க மொரிஷியஸ் எங்கேயாவது போகலாம். நீங்கள் வந்து பிக் பாஸ் முடியிற நேரம் வந்து வெதர் நல்லா தான் இருக்கும். யூகே வாங்க சார், பக்கத்தில் ஹை ஃபோர்ஸ் லோ ஃபோர்ஸ்னு ஒரு இடம் இருக்கு. நல்ல வாக்கிங்ல நாங்களும் உங்களை கூட்டிட்டு போறோம். ரொம்ப நல்ல இடம். ரிலாக்ஸ்டா ஒரு 10 மணி நேரம் கூட அங்கே உட்காந்துருங்க, திரும்பி கூட வந்து நாங்களே உங்களை கூட்டிட்டு போறோம். உண்மையிலே ஜாக்கி, அதாவது பேசுங்க திவாகர், நீங்க பேசி பதில் சொல்ற வரைக்கும் நான் உட்காந்துக்கிறேன்னா அவர் இங்கேதான் உட்காந்துருக்கணும் போல இருக்கு. அவர் அங்கே நிப்பாரு. பாருடைய வளர்ப்பீங்க. அதாவது எப்படி இது எப்படி சொல்றதே தெரியல. ரொம்ப போடுறாலும் ஒருவேளை அவர் பாக்குறாருன்னு வச்சுக்கோ, விஜய் சேதுபதி கஷ்டப்பட்டு வர்றதுக்காக தெரியல. இல்ல ஒருத்தர் உட்கார்றாரும்போது கூட உங்களால அதை உணர்ந்து சாரி கேட்க முடியலன்னா நீங்க என்ன படிச்சீங்க, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? சரி விடுங்க, அங்க போயிட்டு அதுக்குள்ள நானு. சோ இதுக்கப்புறம் எஃப்ஜே கூடும். அதாவது அந்த பொண்ணுதான் வந்து சரி, அந்த கோவத்தை இன்னொரு ஒருத்தர் மேலே நீங்கள் காட்டுற மாதிரி சாப்பாட்டுக்கே இங்கே வழி இல்லை, 2 சொட்டு சாம்பார் இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும். ஏன் சார்? ஒன்றும் இல்லை மேடம், சொல்லுங்கள். ஓகே ஓகே ஃபைன், சாப்பாடு விஷயங்கிறதுனால. ஓகே, ஸோ கொஞ்சம் சாம்பார் இருந்தால் கூட எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது என்ன
ஒண்ணுமே இல்லை மேம், நீங்க ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க பாத்தீங்களா, ஒரு டியூன் ஆகிற பாத்தீங்களா, அதுதாங்க மேட்ரு ஆக்சுவலி. அதுக்காக சும்மா அலர்ட் ஆர்வமா இருக்கீங்களா அப்படின்றது தான் மேட்ரு. அது சோத்துக்கே சிங்கி அடிச்சிட்டு இருக்கு அந்த மாதிரி தான் கேட்பாரு. அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு வீடு, அப்படி இருக்கும்போது எப்படி கொண்டு போய் கொட்ட தோணுது அதை சாப்பாடை. உடனே இவரு எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா அப்படின்னு போன வாட்டி அதுக்கு முந்தின வாட்டி எல்லா வாட்டியும் உங்ககிட்ட நான் கேட்கறப்பெல்லாம் எனக்கு கோவம் வந்துருச்சு நான் பண்ணிடுறேன். கோவம் வந்துருச்சு பண்ணிடுவீங்களா? ஏன்பா அடிச்சுட்டேன், ஏன்பா வந்து அடிச்சு கொன்னுடுவேன், அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று சொன்னார்ல, எனக்கு டக்குன்னு வார்த்தைகள் கரெக்டா ஞாபகம் வரல. அந்த மாதிரி பேசுற அப்படின்னா எனக்கு கோவம் வந்துருச்சு, எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா என்ன நீ கோவம் தான் அது சரி, அப்படியே இருந்தாலும் அவ்வளோ கிச்சடிக்கு அந்த சாம்பார் எவ்வளவுக்குன்னு வரப்போகுது. அப்ப எப்படி நீ எல்லா கிச்சடியும் எடுத்துட்டு போய் கொட்டுற, இது என்னது இது அப்படின்னும் பொழுது அவரும் அப்படியே தான் நிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். பதில் கிடையாது அவர்கிட்ட. ஸோ இந்த விஷயங்கள் முடிக்கும் பொழுது என்ன அப்படின்னா இன்னொன்று எடுத்துட்டு வருவார். இந்த வீட்டில் இதெல்லாம் விடுங்க, ஒரு டிசிப்ளின் ஒன்று இருக்கு, டெக்கோரம் டிசிப்ளின் வரவே வராதா உங்களுக்கு, எல்லாத்துக்கும் அடிச்சுக்கிறீங்க ஓகே. அது எதுக்கு வந்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து வளர்ப்பை பத்தி பேசுறது யாரு, இதுக்கும் வளர்ப்புக்கும் இங்க என்ன சம்பந்தம் அப்படின் போது ஜாக்கி இங்கேயும் கமருதீன் மட்டும் தான் எழுந்திருப்பாரு. வளர்ப்பை பத்தி பேசுனது யாருன்னு கேட்டா பாரு பேசிருப்போம், உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்க பேசலையா பாரு, அப்புறம் தான் உடனே இதுக்கு நீங்க எழுந்திருக்கணும் பாரு, இதுக்கு அதாவது நீங்க இதுக்கு வந்து வெக்கப்படணும் சென்றான்னு சொல்லிருக்கணும் ஆக்சுவலி. இது நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இப்போ அதாவது எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறப்ப பதில் சொல்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கை தூக்காத அரோராவை நீங்க கேக்குறீங்கல்ல, ஒரு தடவை நானும் பிக் பாஸும் கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதே தானே பாருவுக்கு ஒரு போய் ஒரு விஷயம் செஞ்சிருக்கீங்க, எழுந்திருக்க மாட்டீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அது அப்படியே ஏந்துக்காம உட்காந்துட்டே இருப்பாங்க ஜாக்கி. அதுக்கப்புறம் அவங்க இவர் நான் தான் சொல்றேனே, நான் லெட்டர் டு தி எடிட்டர் மாதிரி இவருக்கு நான் ஒரு லெட்டர் எழுதலான்னு இருக்கேன். சார் நீங்க இன்னும் கூட கொஞ்சம் கூட்டி சம்பளம் கேளுங்க அப்படின்னு. ஒருத்தர் பதில் சொல்ல வைக்கிறது கூட நான் தான் இங்க எழுப்ப வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி எழுந்திருப்பாங்க ஜாக்கி. இதுல எப்படி நீங்க வளர்ப்பை பத்தி பேசுறாங்கன்னா கமருதீன் அப்படியே மாத்துவார் பாருங்க. இல்ல சார் பாருவா அவர் வந்து மரம் வளர்றது எப்படி ஒரு அழகோ, கொடி வளர்றது எப்படி அழகோன்னு தான் பேசலாம் ஆக்சுவலி. பாரு வந்து அவங்க இப்படி பண்ணாங்க சார், அதுக்காக தான் நான் உங்களை நல்லா தகுதியோட வளர்த்துருக்காங்கன்னு சொன்னீங்களே, இப்படி நீங்க இப்ப பண்ணலாமா, முன்னாடி அவர் இப்படி இல்லை இப்ப அப்படி இருக்கல, அதை தான் கேட்டாரு. இது எல்லாருக்குமான கேள்வி கேட்ட மாதிரியே இருந்தது. நிறைய அந்த சமூக வலைதளங்கள்ல எழுதுறவங்க கூட இப்ப எப்படி விக்கல்ஸ் இப்படி ஆயிட்டாருன்னு கேட்டாங்க இல்லையா, அதுக்கான பதிலா ஏன் உங்களுக்கு எல்லாம் கேட்டுதான் அவர் மாறணுமா அப்படின்னு சொன்னபோது பாரு ஒரு கதை எடுத்துருவாங்க. சார் அவர் என்ன ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதனாலதான் அப்படின்னும் போது நான் கூட நினைச்சேன் இது கரெக்டான ஒரு பதிலா இருக்கு. இப்ப இவர் நீங்க ஏன் ட்ரிகர் பண்றீங்கன்னு கேட்டுருவாரோன்னு நினைச்சேன். கொஞ்ச நேரம் சொன்னாரு, அவர் ட்ரிகர் பண்ணாரு, முடிஞ்சிருச்சுல்ல. ட்ரிகர் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க ஜாக்கி கூட தான் வந்து ஏதாவது கோவப்படுவாரு. கோவப்பட்டதுக்கு அப்புறம் அந்த கோவம் சரியாயிடணும்னே அவரே போய் சாரி கேட்பாரு. ஆமா மேடம். ஆமா, அதுல அவங்க ஒய்ஃப் அதாவது வாய்ஸ் ஓவரே தவறு பண்ணியிருந்தாலும் பாவம் அவரு தான் சாரி கேட்பாருன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்றது மேடம், நம்மளே வந்து ஆப்பை எடுத்து நம்மளே அசைக்கி நம்ம உட்காந்துட்டோம். ஆப் என்பது பிற வைப்பதெல்லாம் நமக்கு நாமே வைத்துக் கொள்வது. நீங்க கனி மாதிரி பேசுறீங்க. இல்ல மேடம், அப்படி இது அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது மேடம், வேற ஒன்றும் இல்லை மேடம். அந்த மாதிரி நீங்க கோவத்திற்கு அப்புறம் ஒரு கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும்ல, அப்ப போய் நீங்க கேட்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு சரி என்னவோ பண்ணுங்கன்ற மாதிரி கிளம்பிடுவாரு ஒரு பிரேக்கு. ஓகேவா? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்தோடனே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஒருத்தவங்க அழகா பூ போட்ட சாரீலாம் இருந்தாங்க, அவங்களாம் சூப்பர் சார் அப்படின்லாம் சொன்னாங்க ஜாக்கி. பாத்தீங்களா? ஓகே. இன்னொருத்தவங்க வந்து ட்ரெஸ் போட்டிருந்ததே வந்து எழுந்து பேசணுன்றதுக்காக அந்த ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என்னவோ வந்து கசகசன்னு எதுவும் வந்து அழுகு துணிலாட்டு வந்து போட்டாங்க பொழுது ட்ரையருக்கு அதே இங்கே கஷ்டப்பட்ட வேணா ட்ரெஸ் போட்டு வந்துருக்கு ஒரு மாதிரி மாதிரி கொச கொச பொச பொசன்ட்டு அது எழுதுனா வேற மாதிரி இருக்கு. ஓகே, அப்புறம் தான் தெரிஞ்சது ஏதோ ஒரு இதுல அதுக்காக தான் படுத்துலாம் இருப்பாங்க தெரியும்ல. ஆமா, நான் கூட ஏதோ அப்புறம் தான் தலை தெரிஞ்சது இல்ல, அது ஏதோ குப்பையை சிவப்பு அதான் இந்த பேப்பருக்கு அப்புறம் கீச்சு போட்டதை எடுத்து வந்து அப்படியே இங்கே எடுத்து வச்சிருக்கானுங்கன்னு பார்த்தேன் நான். அது இந்த லிவிங் ரூம் எதை எடுத்து வச்சிருக்கானுங்க அப்படின்னு. நம்ம வேற வந்து ஒரு மாதிரி ஒரு பர்பிள் அந்த மாதிரி கலர்ல வந்து எல்லா விஷயங்களையும் அந்த ரூம் அந்த வீட்ல ஏன்னா பர்பிள் மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு திடீர்னு அடிக்கிற ரெட்ல இருக்கும்போது நம்ம ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தது. புரிஞ்சது? பெரிய இங்கிலீஷ் கலரா பாப்பார். வாங்க சரியா? ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இவர் கிளம்பிட்டாரா, கிளம்பினோடனே இங்க இந்த இடத்துல கவனிச்சு பாத்தீங்களா, அந்த எவ்ரி டாக் ஹேஸ் இஸ் ஓன் டே அப்படின்வாங்க. அது ஒரு பழமொழியா சொல்லுவாங்க. உடனே டாக்னு சொல்லிட்டேன்னு சொல்லாதீங்க யாரும். ஒரு விஷயம் சொல்லணும் ப்ளீஸ் டெல் மீ. உங்க சேனல் இல்லை என் சேனல் தான். நான் வந்து அதிகபட்சமான உச்சக்கட்ட அவமானம் என்ன அப்படின்னும் போது சொல்லியிருந்தேன் நான் எழுதியிருந்தேன். ஆமாம் இல்லை சாரி நான் வேற கான்டெக்ஸ்ட் புரியாமல் சிரிச்சிட்டிங்க. அப்போ அதிகபட்சமான உச்சக்கட்ட அவமானம்னு ஒரு
ஹோட்டல் அடையார் கேட் ஹோட்டலில். ஆமாம், ஞாபகம் இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என் ஃப்ரெண்டு இன்டர்வியூ போது நான் அப்போ கேமராமேன் நான் போகிறேன். மேனேஜர் வந்தான், சட்டையை பிடிச்சான், இழுத்துட்டே வரான். நான் அது ஏறுறப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நீச்சல் குளம். நீங்கள் ஏறுறீங்க, ஏறும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீச்சல் குளம், எல்லாம் பிகினிலாம் போயிட்டு வராங்க. நான் மேலே ஏறிட்டு இருக்கேன். அவன் என்னை வந்து அவன் என்னத்துக்காக பண்ணான்றது நம்மளுக்கு தெரியல. அவனை பொறுத்தவரை என் ட்ரெஸ்ஸு சாதாரண செப்பல் அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஷூஸ்லாம் போட்டிருந்தா கூட அது நடந்துருக்கலாம். பட் அது என்ன எதுனே கேட்காமட்டு வந்து வெளியே விட்டான். என் ஃப்ரெண்டு கேட்டான், எதுக்கு நீ வரவே இல்லைன்னா, இல்லை இது மாதிரி பண்ண என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே. இல்லை, நீ இன்டர்வியூவில் இருக்கிற, பிரச்சனையாகும். ஏன்னா இப்போ சண்டை போடுற மூட்லேயும் நானும் கிடையாது. நீ வந்து நல்லபடியாக பண்ணி நான் பண்ணிட்டேன். நீ சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன். நான் தான் அவனை வர சொன்னேன். அவன் எப்படி பண்ணலாம், பேசியிருக்கலாம், நான் மெயில் பண்ணியிருப்பேன், நான் ரிசப்ஷன் சொல்லியிருப்பேன், என்னென்னாலும் பேசியிருப்பேன். நான் சொன்னேன், இப்போ நான் இந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம்ஸ்லோ இருந்திருந்தா நிச்சயமா அவெல்லாம் வர வேண்டியதில்லை, வேற மாதிரி ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று நம்மளுக்கு அதுதான் முதல் அனுபவம் போது அப்படி. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட்லேயே வீடு வச்சுருந்தோம். புது கார் வாங்கினோம், போனோம். அந்த ஹோட்டலில் நிறைய ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில், ஏன் இந்த பிக் பாஸ் ஃபஸ்ட்டு சீசனே அங்கே தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே தான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. அதில் போய் கலந்துக்கிட்டோம், பேசணும். சொல்கிறேன், எந்த ஹோட்டலில் அவமானப்படுத்தப்பட்டுமோ அது. இப்போ யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தா இந்த நீச்சல் குளம்ன்றது ஒரு பெரிய இவங்களுக்கு இன்னும் இதுன்னு வந்து போகிறேன். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நான் இங்கே குளிச்சுட்டு இருக்கேன், இந்த பக்கம் பிக்னியில் எல்லாம் குளிச்சுட்டு இருக்குதுங்க, அதுங்க போட்டு தேய்ச்சிக்கிச்சு ஏதோ நீ அவங்க நேரம் மைனாண்டி மூமெண்ட் நம்மளுக்கு தான் அப்படி. எல்லாத்த விட எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது மேடம். சொல்லுங்கள் சார். நீச்சல் குளத்தில் உட்காந்துருக்கேன். அங்கேருந்து ஒன்று வந்தது, வெறும் பிரா ஜட்டி தான், மாசமாக இருக்காங்க அவங்க. ஆக்சுவலி ஓகே சொல்கிறேன், நீங்கள் எதுக்காக என்னை வந்து ஏதோ ஒன்று அது எனக்கு அது வந்து அதனால தான் அவன் பண்ணிட்டானோன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா வேறு ட்ரெஸ் தான். பட் இதெல்லாம் இங்கே இயல்பாக அது போகுது. அப்படியான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னுக்காக சொல்ல வரேன் நான். கண்டிப்பாக நீங்கள் எதை வந்து நம்ம வந்து அவமானமாக ஒரு கட்டத்தில் வந்து நம்மளை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும், அது வேணுன்ற அளவுக்கு இங்கே இயல்பா இருக்குன்னு சொல்ல வரேன் நான். அது சொல்றேன். நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப உண்மை. எப்படி சொல்றது, நிறைய இடங்கள்ல வந்து வாழ்க்கை நீங்க சொல்லியிருக்கிறதா, வாழ்க்கை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி இருந்தா செகண்ட் ஹாஃப்ல நமக்கு வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத தான் வந்து எப்பவுமே முதல்ல அதான் எப்பயுமே அப்படிதான். ஒரு கஷ்டம்னா அடுத்துக்கடுத்து ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பா வரும். ஸோ அதை இந்த இடத்துல இன்னைக்கு வந்து அதுங்க குட்டி பசங்களாம் வந்து சுத்திக்கிட்டு நீச்சல் குளத்தில் வந்து நான் போகும்போது நீங்கள் இவ்வளோ தூரம் வாங்க அப்படி இல்லாமல் அது இங்கிலீஷில் பேசுதுங்க அதுங்களா. அதெல்லாம் அந்த சீன்லாம் நம்ம ஊரில் வந்து வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்ல வரேன் நான். அதுதான். ஸோ அதெல்லாம் இன்னைக்கு வந்து டக்குனு ஏதோ பேசும்போது எனக்கு ஞாபகம் வந்து சொல்லுங்க. சரி, ஸோ இதன் பிறகு தான் வந்து என்னன்னா எது வரையும் விட்டேன், ஏதோ ஒன்று விட்டேன் சொல்லுங்க. கமருதீன் வந்து என்னன்னா ஒன்று மேடம், நான் கருத்து சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வாயை பார்த்துட்டு இருக்கீங்க மேடம். நம்ம இது ஒன்று வச்சுருந்தோம், இதுலேருந்து இவன் கதையை ஆரம்பிச்சிட்டா, நம்ம இதுலேருந்து தொடங்கணும், அப்படி வரவே மாட்டேது மேடம். உங்களுக்கு அந்த இது மாறுற அன்னைக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. அது மாற வேணாம் ஆண்டவா அப்படி. ஸோ எவ்ரி டாக் ஹேஸ் இஸ் ஓன் டேல தான் சார் விட்டேன், உடனே வந்துடாதீங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா சபரி நேற்று போய் இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாரு ஜாக்கி. இவங்களை வந்து சொல்கிறாரு, திட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், திட்டுனா மன்னிப்பு கேட்கணுங்கிற அளவுக்காவது அவருக்கு இருந்திருக்குல்ல, போய் மன்னிப்பு கேட்பாரு. அதே மாதிரி இன்னைக்கு இவங்க போய் விக்கல்ஸ் கிட்ட கேட்பாங்க, கேட்காதீங்கன்னு வரும். கேட்காதீங்க, 2 வாரம் கழிச்சு வந்து கேளு பாரு, ஏன்னா நீ திரும்ப இதே தான் பண்ண போற, திரும்பவும் சண்டை போடுவேன், திரும்பவும் இதே மாதிரி நக்குவே ஆச்சு இது மாதிரி வந்து நீ பேசுவ, அப்புறம் வந்து நான் சாரி எனக்கு வந்து கோவத்தில் டெம்ட் ஆகி வந்துருச்சு நீ சொல்லுவேன். அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும். அதனால நான் வந்து என்னதான் கோவமா இருந்தாலும் நான் வார்த்தையில கவனமா இருப்பேன். நீங்க வார்த்தையை நிறைய விடுறீங்க, அதுக்கு வந்து சப்பக்கட்டும் கட்டுறீங்க. ஸோ 2 வாரம் கழிச்சு நீங்க சொல்லுங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். உடனே 2 வாரம்லாம் எனக்கு நீங்க டைம் கொடுக்காதீங்க. நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நான் பாத்துக்குவேன். எனக்கு வந்து தெரியுமா அவங்களுக்கு, எனக்கு நான் எப்படி பேசக்கொள்ளணும் என்ன எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீங்க எனக்கு அதை சொல்லாதீங்க. ஆக்சுவலி அவங்க வந்து வாரமே இவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அவங்க ட்ரெஸ்ஸஸ்க்கும் ஒரு டீல் இருக்குல்ல. வாரமே அவருக்கு 2 தான் அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க வாரமே இந்த 2 வச்சுக்கிட்டு ட்ரெஸ் கொடுங்கன்னு சொல்லி வேற அனுப்பி வைக்கிறது. இவங்க என்ன பார்த்தா ட்ரெஸ் நம்ம தான் 2 வரலையே, நம்ம சொல்றதெல்லாம் வைரலாயிட்டு இருக்கு போல, இவங்க பண்ணாங்க போல, இன்னைக்கு தான் 2 வந்திருக்கு. அதேதான். அது மாதிரி அது வேற. சரி விடுங்க, அதை நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, பெருமையா சொல்லிக்குவாங்க. அதை வேற, சார் நாங்க அந்த மாதிரி பேசி வச்சுட்டு வந்திருக்கேன் சார் என்னோட காஸ்டியூமர் கிட்டன்ட்டு. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொத்த காஸ்டியூமையும் ஒன்னா அனுப்புங்க அப்படின்றவாங்க. அடுத்து பிக் பாஸ் இவ்வளவுதான் செய்வாங்க. நீங்க அதை தான் சொல்றேனே, நம்ம
நம்ம எல்லாத்தையும் வந்து நாங்க ஓப்பனா பேசுறேன் அப்படின்னாலோ இல்ல இல்லைங்க நீங்க இவ்வளவு டேலண்டா தெளிவா இருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா, அவங்க இவ்வளவு பெரிய செட்டு போட்டு ஒரு டீம் வச்சு அது என்ன நம்ம அது தெரியாமலா போகும். அததான் அவரு விஜய் சொன்னாரு, நீங்க இவ்வளவு தெளிவா இருக்கீங்கன்னா நாங்க ட்ரெஸ்ஸே மாத்தி கொடுக்க மாட்டோமா, நாங்க இவ்வளவு தெளிவா இருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் மென்ஷன் பண்ணாரு. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த ராஜாங்கம் டாஸ்க் எப்படி நடந்தது அப்படிங்கறத கேட்கறதுக்கு தான் அடுத்த டாஸ்க். ஓகேவா? அண்ட் வீட்டு ஆளுங்களை திட்டத்தெல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா? ஓகே. இந்த விக்ரம் சாரி கேட்டதையும் சொல்லிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் தான் இந்த ராஜாங்கம் டாஸ்க் எப்படி நடந்தது அப்படிங்கிறத கேட்கறதுக்கு வருவார். அந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் திவாகர் எலிமினேட் ஆனது. அதற்கு முன்னாடி நம்ம கமெண்ட்ஸுகள் படிச்சிருவோம் ஜோக்கி. பெரிய பெரிய கமெண்ட் ஜோக்கி எல்லாம். ஆமாம்மா, எல்லாம் வந்து ரவுண்டு கட்டி நல்ல விஷயங்களை எல்லாமே பகிர்ந்துருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்எல் இது இந்த ஃபிசிக்கல் ஹர்ட் மென்டல் ஹர்ட் எல்லாமே வந்து விஜேஎஸ் ப்ரூவ்ட் எஸ்டர்டே. ஹி பாயிண்டட் அவுட் எவ்ரி புல்லட்ஸ் பட் ஃபர்காட் த ட்ரிகர். யார் சாண்ட்ராவன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் மேட்ரு. அண்ட் நீங்கள் இந்த ஓலா ஓலா பாடுறது வந்து நான் சத்தமாக சிரிச்சிட்டேன்னு ரோஜா கிரேஸ் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரீத்தி வந்து சொல்லியிருந்தாங்க, பிக் பாஸ் டீம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய வீடியோக்களை பார்க்குறாங்க. இந்த பார்வதிக்கு வந்து வக்ர புத்திங்கிறத சொல்கிறதா இருக்கட்டும், வாந்தி எடுத்த விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கேப்டன்சி டாஸ்க்ல விளையாடினதுல பார்வதியை வந்து கனி வந்து பண்ண விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருந்தீங்க அப்படிங்கறதையும் நீங்க ரிவ்யூல சொன்னது அப்படியே சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. சூப்பர் அண்ணானி, கிரேட் கோயிங். நான் வந்து உங்க வீடியோஸ் சீசன் 2ல இருந்து வாட்ச் பண்றாங்களாம். சில சமயம் எனக்கும் உங்க கருத்துக்கும் முரண்பாடு இருக்கும், பட் மேக்ஸிமம் சேமா இருக்குமா இவர் வீடியோஸ். எனக்கு என் பொண்டாட்டிக்குமே நிறைய கருத்து முரண்பாடு இருக்குமா, அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யுவர் வீடியோஸ் ஆர் மை மார்னிங் கிச்சன் கம்பேனியன். தேங்க்யூ. நான் நிறைய டைம் வீடியோஸ் லேட் ஆகும்பொழுது ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருப்பேன், வீடியோஸ் வருதான்னு பார்த்துட்டே இருப்பேன். வேற எந்த யூடியூப் சேனல்லையும் நான் கமெண்ட் போட்டதே இல்லை, உங்க வீடியோஸ் எல்லாம் தான் போடணும்னு தோணுச்சு. தேங்க்யூ ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பிரீத்தி. தேங்க்யூ ஸோ மச் பிரீத்தி ஃபார் தட். அதுக்கப்புறம் எல்கேஜிங்கிறவர் சொன்னாரு, நல்லா கவனிச்சிங்கன்னா டுடே கனி எக்ஸ்போஸ்டு சாண்ட்ராஸ் ஃபேக்னஸ் இன்னசென்ட் ஆக்டிங். விஜேஎஸ் சப்போர்ட் பண்றாரு, ஆனாலும் கூட அவங்க வந்து அதை கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் அமுல் செல்லம் வாட்டர்மெலன் வெளியேறினார்னு போட்டிருந்திருக்காரு அவர். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸுகள். அதுல வந்து மகாலட்சுமியும் அதே தான் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து கனியோட விஷயங்களை வந்து எடுத்துட்டீங்க அப்படிங்கிறதையும், அந்த நாலேஜ் வித்தவுட் அவர் நாலேஜ் கனி எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்றதையும் நீங்கள் அதே தான். ஓ மை காட், விஜேஎஸ் வாமிட்டிங் வாஸ் அன்பிலீவபிள், நீங்கள் அதே ஆக்ஷன் தான் நேற்று வந்து பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறதையும் SRKP அது பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த குசு விடுறதையும் அதில் சேர்த்து பண்ணியிருந்தோம், அதெல்லாம் வந்து அங்கே சொல்ல முடியாது. சரி, அதனால இது சொல்லியாச்சு. அடுத்தது வந்து ஷகிதா வந்து ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லோகேந்திரன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அஸ் யூஷுவல் கிரேட் ஷோ ஜாக்கி சுதா, இப்ப பார்க்க தலையில கிரீடம் வச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கறத வந்து லகரம் ஃபேஷன்ஸ் அண்ட் ப்ளீஸ் ரெட் கார்டு விஜேஎஸ் ஒஸ்ட். ஓ, விஜேஎஸ்கே ரெட் கார்டு கொடுக்கணும் அதுக்காக தான் போட்டது. அதுல வந்து இன்னும் நிறைய பேர் பாலா வந்து சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு வந்து நித்யா கருணாநிதி வந்து சாண்ட்ரா வந்து ரியலி டிட் drama today in front of VJS. If she felt wrong னா அன்னிக்கே வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து பயந்துட்டேன்னு வேற இப்ப சொல்லிட்டு போனாங்க. அது வேற நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியலன்னு வேற போனாங்க. ஆமா, அதான் என் மேல கொஞ்சம் கவனமா இருக்கட்டும் அப்படின்றதையும் வந்து பாமதி சொல்லியிருந்தாங்க. சுதாவுக்கு அடிக்கடி பிக் பாஸே டைரக்டா ஃபோன் பண்றாரு, கவனம் ஜாஸ்தி. இது எப்பயுமே வரும். இதெல்லாம் நம்ம நினைச்சு வாழ்க்கையில பயந்துட்டுலாம் இருக்க முடியாதுன்னு வச்சுக்கலாம். ஏற்கனவே அன்புன்னு ஒருத்தன் வந்து போயிட்டு இருந்தான், அது என்ன கதை மாதிரின்னு தெரியல, அவன் எங்க இருக்கானே தெரியல. இப்ப இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவ பயங்கரமான ஆளு, தெரியாம செய்வா எல்லா விஷயத்தையும். அதனால அதை பத்தி ரொம்ப பண்ணாதான் வந்து பாருன்ற மாதிரி வீம்புக்கு போடணும், அப்படியே விட்டுருணும். தட்ஸ் ஆல். குட் அண்டர்ஸ்டாண்டிங். சாம் சொல்லியிருந்தாப்புல, ஜாக்கி ப்ரோ நான் வந்து உங்களை ஃபன் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணல, நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னா மாதிரி இருந்ததுன்னா சாரி. ஆனஸ்டா நான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்சஸ் யுவர் வீடியோ ஒன்லி ஃபார் த வைஃப்ஸ் கவுண்டர். நான் கமெண்ட் கொடுக்கறது அந்த கியூட் கப்பல் இன்ட்ராக்ஷன்ஸ். பட் when you started singing எனக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஸ்கிப் பண்ணுவேன். பட் nowadays எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. am I getting used to your singing or have actually you have improved as a singer? Anyway your couple reviews are really nice to watch அப்படிங்கறது. Thank you. யார் பேருனா? சாம். ஒன்னு இப்ப பார்க்கணும், ஒன்னு பேசணும், என்ன கொட்டி தீக்கணும், அன்ப காட்டணும், ஒரவே மனம் தேம்புதே, உசுரே
தரையேங்குதே நீ எங்கேயும் போகாத நான் வாரேன் வாடாத உன்னை இப்ப பார்க்கணும் ஒன்று பேசணும் என்ன கொட்டி தீக்கணும் அன்பை காட்டணும். இது ரொம்ப நாளாக பாடாத ஒரு பாட்டு, புதுசாக பாடுறேன்னா அதனால் டக்குன்னு அந்த இதை எடுக்க தெரியல. பட் எனிவே இம்ப்ரூவ் பண்ணிருங்க, இம்ப்ரூவ், கீப் ஆன் ட்ரைங், தட்ஸ் ஆல். எஸ், தேங்க் யூ. அண்ட் ஹரி அஃபிஷியல் வந்து என்னன்னா, அஃபிஷியலா பிபி டீம் இஸ் வாட்சிங் ஜாக்கி டிவி ரிவ்யூஸ். நான்லாம் வந்து ஷோ போனா சொல்லிடுவேன், எங்க விஜய் எங்க ஜாக்கி சார் அண்ட் சுதா மேம் பேசுறதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. எனிவே சோ ஹாப்பி ஃபார் தட். அண்ட் டுடேஸ் எபிசோட் இஸ் லைக் வந்து ஒரு 10,000 வாலா பிளாஸ்ட் மாதிரி இருந்தது அப்படின்ட்டு இருந்தாங்க. அண்ட் Milhan Mas. As someone who regularly follows Jackie T, I want to express how impressive the channel has become over time. Jackie's reviews are sharp, well structured, and always backed by reasoning instead of hype. That alone makes the channel stand out. But when Sudha joins, there is an extra layer of warmth and sincerity that makes the entire discussion feel more connected. Both நீங்க ரெண்டு பேருமே வந்து viewers something honest-ஆ வந்து கொடுக்குறீங்க, peaceful and refreshing-ஆ இருக்கு உங்களோட வீடியோஸ் அப்படின்றதையும். There is அவங்க வந்து எல்லாருக்கும் சொல்லியிருந்தாங்க, they deserve every bit of appreciation and success coming their way. Thank you. அவங்க வந்து fan from Sri Lanka. சூப்பர். ஓகே. Thank you. அண்ட் சிவா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜாக்கி ப்ரோ உங்க டீ-ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கும், இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கு. நேத்தி இல்ல அதான் காஸ்டியூம் டிசைனருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அவங்க இப்போ வந்து விஜேஸ்க்கு அடிமாறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அது நடக்கக்கூடாது, தட்ஸ் ஆல். இது வரை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இந்த பர்சனல் மேனேஜர் இந்த காஸ்டியூம் டிசைனர் மாறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது நடக்கக்கூடாது, அதுக்கான எல்லா முயற்சிகளையும் நம்ம பண்ணுவோம். அதுதான் நல்ல விஷயம் சார். அதுக்கப்புறம் லோகேந்திரன் வந்து நல்லா இருக்கு ஷோங்கிறதையும், சந்திராவும் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ல ஒரு 4 கமெண்ட் எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது என்னன்னா, இன்னொரு 4 பேர் தெரிவாங்கிறதுக்காக இப்படி எடுக்கிறது நிறைய இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதுக்காக சொல்றேன் நான். அதோட இதுவும் வரும்போது இப்போ இந்த சின்ன கமெண்ட்டுக்கான ஒரு மரியாதை ஒன்று கொடுக்கணும்ல. கண்டிப்பா. இல்ல அது என்னோட டவுட். அதனால இல்ல அந்த டவுட் தான் நான் இந்த பொதுவெளியிலே வச்சு கிளியர் பண்றேன். நான் அப்புறமா என்னோட டவுட் என்னன்னா, நான் படிச்ச கமெண்ட் திரும்பி அடுத்த இதுலயும் இருந்தது, அதனால ஒண்ணே அப்படி வந்திருக்கும். ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ரஃபீக் அவரு சொல்லியிருந்தாரு, குச்சி எடுத்து வெளுத்து விடுங்க ஜாக்கியை சொல்றாங்க. நானும் போய் அந்த கமெண்ட்க்கு லைக் போட்டுருந்தேன். தெரியும் மேடம், தெரியும். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த இது விக்ரமோடைய வக்கரம் கூட தான் ரிவீல் ஆச்சு, அதை நீங்கள் பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அண்ட் அதன் பிறகு வந்து மம்மு பப்பு திவாகர் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் வந்து லேக் பண்ணிட்டாரு. எப்படி வந்து அவர் ப்ரொஃபஷனையும் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, ஃபிசியோதெரபிஸ்டாவும், அதில் ஃபெயில் ஆனதுனால தான் இந்த மீடியா துறைக்கு வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க இன்னொரு சொன்னது என்னன்னா, ஜாக்கி டங்கு ஸ்லிப்பான தருணம் அவங்களுக்கு. ஓகேவா? அது மாதிரி அது எதுக்குன்னா, அந்த ஹக்குக்கு சொன்னாங்க. உங்க டிஷர்ட் கலர் இஸ் குட் அண்ட் சூட்ஸ் யூ வெல். காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, மறந்து. அதுக்கப்புறம் வந்து கண்கள் சொல்கின்ற கவிதை, ஓலா சாங்ஸ், டான்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா. ஓகேவா? அண்ட் எஸ் ரைஸ் வந்து என்னன்னா, ஜாக்கி சுதா ரிவ்யூ எப்பவும் போல ரொம்ப நல்லா இருந்தது, வெரி இன்ட்ரெஸ்டிங்கு. உங்க ரெண்டு பேரின் சேட்டைகளுமே வந்து ரொம்ப ரசிக்கும்படி இருக்கு. அதே மாதிரி எந்த பக்க சார்பும் இல்லாமல் எடுக்காம சாயாமல் ரிவ்யூ பண்றதும் வந்து மிக கடினம், அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, குடூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் சைக்கலாஜிக்கல் வேயில் அலசுவதும் அருமை. அவர் வந்து சைக்காட்டிஸ்டான் சிட்னில, டாக்டர் ரைஸ். Thank you ரொம்ப நன்றி. டாக்டர் ரைஸ், thank you so much. சோ குடும்பனவர்களே என்ன படிச்சீங்களா? இல்ல லாஸ்ட் ஒன்னு இருக்கு ஜாக்கி. அதித்தி அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்றைய நாள் இனிந்தே ஆரம்பமா, திவாகர் பற்றி நீங்க செய்த சத்தங்கள், ஐயோ ஜாக்கியே இவருக்கு இவ்வளவு எனர்ஜியை வேஸ்ட் பண்றாருங்கிற மாதிரி இருந்தது, நல்ல வேளை இன்னைக்கு காலையில தான் வந்து உங்களுடைய முகநூல் பதிவெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறதையும், அதனால வந்து கொஞ்சம் இந்த சேனல் வந்து நல்லபடியா போகுது அப்படிங்கிறதையும், விஜய் பார்த்த உடனே சுதாவை தான் நினைச்சாங்களாம். பார்த்தீங்களா? உண்மையிலேயே அவரின் தோற்றம் நன்றாக இருந்தது. ஓ மை காட், தேங்க் யூ. பாத்தீங்களா? இதுதான் பாருங்க, நம்ம காஸ்டியூம் டிசைனர் ஆவலாம் போலே. உண்மையிலேயே அவரின் தோற்றம் நன்றாக இருந்தது என்பது பிறர் வைப்பதில். இந்த கமெண்ட்லாம் அப்படியே விடாம நானே எடுத்து அது பொதுவில் வச்சு அவளே படிக்க வச்சு பாருங்க. அதேதான் வாட் ஐ அம் டூயிங். எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு ப்ளீஸ். ஓ ஃபனி. பார்வையாளர்களோட பிபியும் குறைஞ்சு போச்சு. விஜய் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே பண்ணிட்டார் அப்படின்றது. நிம்மதியாக தூங்கினேன். டீ சாப்பிட, நூடுல்ஸ் சாப்பிட சுதாவிடம் அடி வாங்க நிகழ்வு ரணகலமாக போகிறதா. ஓகேவா? அப்பா அம்மாவுக்கு யாழ் நீ உதவி செய்வதை பார்க்கும் பொழுது நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பது வந்து அப்பப்ப இடையிடையே பாட்டு பாடுவது ரொம்ப மகிழ்ச்சியா. இதை வந்து சொன்னது வந்து அதித்தி.
ஓகே ஃபைன் தேங்க் யூ ஓகேவா? அதுக்கடுத்து சங்கீதா சண்முகம், சாண்ட்ரா வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, பட் ஹர் வீக்கஸ்ட் பாயிண்ட் வந்து அவளோட புருஷன் தான். பிரஜன் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர்டு. சாண்ட்ராவை டேக்கிள் பண்ண கண்டஸ்டன்ட் வந்து பிரஜன் வழியாக தான் போகிறாங்க அப்படிங்கிறதையும், அதை வந்து கண்டஸ்டன்ட் திங்க் பண்ணுவாங்களான்னு தெரியலங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே நல்ல கமெண்ட் ஜாக்கி, குட் ஒர்க். தேங்க்யூ. அதை எடுத்து நீங்கள் கரெக்டாக அதை டைமுக்கு எடுத்து வச்சுருந்தீங்க. ஏன்னா நான் இன்னைக்கு நல்லா தூங்கிட்டேன் காலையில். தேங்க்யூ. நன்றி. கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய, ஏன்னா நேற்று நிறைய கமெண்ட் வந்தது, அதில் ரொம்ப சில முக்கியமான கமெண்ட்டில் வரும்போது நிறைய கொஞ்சம் பொறுத்துடணும். அடுத்தது வந்து பிக் பாஸ் ராஜாராணி டாஸ்க். அதில் வியன்னா தான் வாய விடுவாங்க ஆக்சுவலி. ஆமா, ஃபர்ஸ்ட் இவர் எல்லாத்தையும் தான் கேட்பாரு. ஃபர்ஸ்ட் எடுக்கும்போதே வந்து கேட்க ஆரம்பிக்கிறப்பே யாரு அப்பதான் வந்து உட்கார்னே இருப்பாங்க அரோரா. ஏமா நான் எப்பவுமே என்னம்மா ஒரு கேள்வி வந்து நான் உங்களை கூப்பிடணும், பிக் பாஸ் உங்களை கூப்பிடணும்னு நினைப்பீங்களா அப்படின்னா, டொபமைன் சார், அதனாலதான் சார் எனக்கு டொபமைன் வந்து உட்காந்துருவாங்க அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் தான் சரி கமருதீன் ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் வந்து ராஜாராணி டாஸ்க்ல நான் வந்து மகிழ்ச்சியா இருந்தேன்னு. அதை விட இன்னொன்னு சொல்லுவாரு, சார் எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க சார், அது டாஸ்கே ஃபன் டாஸ்க் கலாய்ப்பாரு. கமருதீன்ட்ட கேளுங்க, அவருக்கு தெரியுது பாருங்க, ஆனாலுமே நீங்க யாரும் கேட்கல, அவரும் நீங்க கேட்கலன்றதுக்காக நீங்க தப்பு உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தா கூட அவர் படிச்சு வச்சிருவாரு, டாஸ்க் என்னன்றதை அவர்கிட்ட கேளுங்க, அவர் தெளிவுபடுத்துவார் அப்படின்னு சொல்லி கலாச்சாரு. சரி, இதன் பிறகு வேற யாராவது ஏதாவது அதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா எஃப்ஜே திரும்பவும் எழுந்து டாஸ்கை பத்தியே பேசுவாரு. அவர் வந்து எப்பவும் போல கிரெடிட் எடுத்துக்க பார்த்தாரு. சுபிக்ஷா நடுவில் சொல்லிடுவாங்க என்னோட ஐடியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதன் பிறகுதான் ஓ அப்படியே நான் அப்படியா சொன்னேன், இல்ல அப்படிதான் சொல்ல வரேன்ற மாதிரி சொல்லுவாரு. ஆரம்பத்திலே சுபிக்ஷா சொன்னாங்கன்னு சொல்லணும், நீ சொல்றது வந்து நீயே வீணை வாசிச்சன்ற மாதிரி சொல்றியப்பா அப்படின்னு ஒரு மொக்கம் கிடையாது. நடுவுல ரம்யா ஒரு வார்த்தை கேட்பாரு, எதுக்கு வந்து நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க, உங்களை வந்து டாஸ்க்ல வந்து 8வது இடம் நிக்க வச்சப்ப கோவம் வந்தது இல்ல, ஒரு கருத்து எதுக்கு வந்து வினோதோட அந்த கேப்டன் இதை புடுங்குறீங்கன்னு கேட்டப்ப அதுக்கே ஒழுங்கா பதில் சொல்ல, உங்களுக்கு எல்லாம் உங்களை 8வது இடத்துல நிக்க வச்சா உங்களுக்கு ஏன் கோவம் வருது. சுபிக்ஷா உடனே எழுந்து நின்று, சார் அவங்க என்னதை கூட எடுத்தாங்க அது சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த எக்ஸ்பிரஷன் சரியில்லைன்றதை விட நீங்க அவர் ஒரு மனுஷனா கூட மதிக்கலைன்றதான் கருத்து ஆக்சுவலி. புரியுதா? நீங்க அவர் வந்து 1 மணி நேரமா 1.5 மணி நேரம் நிக்கிறாரு அவரு, அது ஒரு மனுஷனா கூட நீங்க மதிக்கல அப்படின்றத அதுல வந்து பண்ணுது. அதே மாதிரி வினோத்துக்கு அவர் அட்வைஸ் பண்ணாரு, நீங்க பண்றதெல்லாம் ஓகே, ஆனா நீங்க வந்து ஷார்ட் டெம்பர்ல நிறைய பேசும்போது எல்லாமே அது வந்து இதாயிடுது, அது வந்து நல்லா இல்ல அப்படின்னு. சரி, இந்த ராஜாராணி டாஸ்க் அப்பதான் வியன்னா எழுந்திருப்பாங்க. வியன்னா உங்களுக்கு எதா இருக்கா? எனக்கு புரியவே இல்லை, எழுந்து என்ன சார் எனக்கு கருத்து இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதுதானே. அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரே வந்து இந்த வீட்டுல பிரச்சனையே அந்த ஒரு பாட்டு அதேதான். சரி விடுங்க ஜாக்கி. அப்புறம் அவங்க எழுந்த வந்து என்ன பாட்டு டக்குன்னு மைண்ட்ல வந்து ஏதோ ஹிந்தி பாட்டு சரி விடுங்க, நம்ம அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். அப்புறம் அதுல போயிடுவோம் நம்ம. எனக்கே ஞாபகம் வராது, நானே இப்ப பாயிண்ட்டை மறந்துடும். ஏன் ஜாக்கி இப்படி பண்றீங்க நீங்க? ஐயோ வெக்கமே இல்லை பாருங்களேன், ஒஸ்ட்டு. சொல்லுங்க. ஐயோ இருங்க. வேணா எடுத்து போட்டு தான் கொடுக்குறது தான் எழுந்திருப்பாங்க, கரெக்டாக எழுந்து போட்டு கொடுப்பாங்க. சரி, எங்கள் ராஜ்யத்தில் தான் பிரச்சனை, இங்கே இருக்கிற இளவரசி அங்கே ஓடி போயிட்டாங்க. வாட்டர் பிளர் ராஜ்யம் ஒரு பெருமையாக இருப்பேன், வாட்டர் பிளர் ஒரு ராஜ்யமே கட்டி காட்டுற ஒரு பெருமையாக பாருங்க. அதை விட அவருக்கு பொசசிவ்னஸ் வேறு வந்துருச்சான். இங்கே இருக்கிற பெண்கள்லாம் அங்கே போய் இது திவாகரா பேசுறீங்களா, ராஜாவா பேசுறீங்களா, மந்திரியா பேசுறீங்களா? ராஜாவா தான் சார் பேசுறேன். சரியான லாக்குங்க அது ஆக்சுவலி. ஆமா, திவாகரா உங்களுக்கு பொசசிவ்னஸ். அதனால என்னன்னா இந்த மாதிரி சரியா பதில் சொல்லலைன்னா வளைச்சு விட்டா, யூட்டர்ன் பண்ணி விட்டா, அன்னைக்கு சோறு கிடையாதுன்ற இம்ப்ளிமெண்டேட் வந்தால் எல்லாம் ஒழுங்காக வந்துடும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றது வந்து என்னன்னா, அந்த கண்ட்ரோல் எடுத்ததுலாம் ஓகே, இப்போதான் நோ சொல்ல வந்திருக்கீங்க, இன்னும் நீங்கள் கடுமையாக போனாதான் அந்த கரெக்டுக்காக வர முடியும். அதனால சொல்றத சொல்லிட்டு தான் வாங்க. இல்ல, இது இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. நீங்க யூஆர் என்ன சொல்றது, தெர் இஸ் சில விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல, லவ்லையும் சரி வார்லையும் சரி எந்த நியாயங்களும் இல்லை, இந்த சட்டங்களும் இல்லை, அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல. சொல்லுங்க. அந்த மாதிரி தான் யூஆர் நியாயம் இல்லையா? ரைட், ஓகே, மைண்ட்ல வச்சுக்கிறேன். நியாயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லவ்வே இருந்திருக்காது, தெரியும்ல. இவர் வராரு உடனே லவ்ல நியாயம் இல்லை, உடனே இவர் அப்படியே ஏதோ பாயிண்ட் என்ன லாக் பண்றாராம். ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நீங்க வந்து எமோஷனலா இருந்தீங்க அப்படின்னாலோ, இந்த மனிதர்கள் இவங்க முன்னேறாங்களே கொஞ்சம் அப்படின்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க டேக் இட் ஃபார் கிராண்டடாக தான் எடுப்பாங்க. அதுதான் அங்கே நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது.
ஸோ இப்போ திவாகர் விஷயத்துக்கு வந்துருவோம். இவங்க வந்து சொல்லிடுவாங்க சார் எங்க இதில் ராஜ்யத்தில் தான் இந்த மாதிரி இல்லை, இவர் வந்து டக்குன்னு திவாகர் அண்ணா வேற அவர் வந்து அந்த இதெல்லாம் போட்டுருவார். ஓ யார் பண்ணா அப்படின்னுவார் திவாகர் அண்ணா. ஓகே திவாகர் எழுந்துருங்க, உங்களுக்கு இந்த உரிமையை யாரு கொடுத்தது? ஃபர்ஸ்ட் வந்து பொசசிவ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களா, அது எந்தனால அப்படின்னா திவாகரா இல்லைன்னா அரசரா இருந்தப்ப எங்க நாட்டு இளவரசி எப்படி அங்க பேசலாம் தான் அவருக்கு பொசசிவா. சார் அப்படி இல்லை சார், திவாகரா இல்லை சார் அப்படிலாம் பேசுவார். பேசும்பொழுது என்ன அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அதில் அவருக்கு அந்த ஒரு டாக்டிஸ் நல்லா இருக்குங்க. அவருடைய விஷயத்தை நியாயப்படுத்துகிற மாதிரியே பேசுவார். ஆமாம். அரோராவுக்கும் உங்களுக்கும் ஏன் சண்டை வந்தது அப்படின்னா அவங்க ஏன் அங்கே போய் பேசினாங்கன்னா சரி என்ன வினோத் வந்து நீங்கள் நல்லா நான் நேற்று சொன்னதான் எங்கே திவாகர் எங்கே போய் வினோத்தை தான் எடுத்துன்னு வருவார் அவர். சார் வினோத் வந்து என்னை ரொம்ப காயப்படுத்திட்டே இருந்தார் சார், அது எனக்கு பொறுக்கவே முடியல, அதனால தான் சார் நான் எனக்கு கோவம் வந்தது. அப்போ அரோரா பேசுவேன் நீ சும்மா இரு அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை அது வந்து வேற அதே தான். அப்போ அரோராவை எழுப்பி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க சார் அவர் ஒரு வார்த்தை அந்த பொண்ணுகிட்ட எனக்கு உண்மையிலே எங்க டொப்போமின் சொல்லட்டும், ஆனால் அதே போல் அந்த பொண்ணு இந்த வார்த்தையும் சொல்லவே இல்லை. ஸோ இப்போ விஜேஎஸ் மாதிரி இருக்கிற ஆட்களை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏன் அவங்கள உட்காந்துரு அதுக்கு மேலே ஒரு நியாயம் இருக்குல்ல, அடிப்படை நியாயம்னு ஒண்ணு அந்த பொண்ணு கிட்ட. அதாவது ஒருத்தவங்க வந்து அதேதான் ஒருத்தவங்க வந்து உங்களை சுத்தல விடுறான், வேணினே எல்லாரும் சுத்தல விடுறாங்க. அப்ப நேர்மையா ஒருத்தவங்க சொல்றத வந்து நீங்க வந்து என்னன்னா உங்களை வந்து காயப்படுத்துற மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்க. அதேதான். சரி உங்க வளர்ச்சிக்கும் அந்த குட்டி பொண்ணு அந்த வளர்ச்சியும் உங்களுக்கு வந்து ஒரு வரை எரிச்சல ஊட்டுது, அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஈகோவை வந்து டச் பண்ற இடங்க அது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க உட்கார வச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பேச வச்சிருக்கணும், அந்த பொண்ணுக்கான நியாயத்தை நீங்க வாங்கி கொடுத்துருணும்ன்ற நான் ஆக்சுவலி இப்ப நடந்தது அதுதான். நீங்க முதல்ல அவங்க கேட்டப்ப அவங்களுக்கு சொல்ல தெரியல, இப்ப கேட்கும்போது அரோரா நீங்க சொல்லுங்கன்னு எழுதே சொல்லுவாரு. சோ சொல்லும் பொழுதுதான் அரோரா வந்து இல்ல சார் அவர் ஒரு வார்த்தை விடுவாரு, அதனாலதான் நான் வந்து அமைதியா இருங்கன்னு தான் சொன்னேன். அதுவுமே மற்ற அவங்களுக்குலாம் யாருக்குமே கேட்காம அவர்கிட்ட மட்டும் கேட்கற அளவுக்கு தான் சொன்னேன். ஆனா அவர் இந்த மாதிரி சொல்ற இதுல என்ன கொடுமைன்னா இதை செஞ்சாரு சார். இப்ப நீங்க எதுக்கு செஞ்சீங்க? அமைச்சர் வந்து பிரின்சஸ் சொல்றதானே கேட்கணும், எல்லாத்தையுமே கேட்பாரு. பிரஜன் நீங்க சொல்லுங்க, சபரி எல்லாருமே எல்லாருமே அன்னைக்கே இதை சொன்னதுக்கு அமைச்சருக்கு தான் அதிக பவர் இருக்குன்னு சொன்னார்னா நாங்க என்ன செய்யறது? அமைச்சருக்கு அதிக பவர் இருக்குன்னு நீங்க இதை எப்படி சொல்ல முடியும்? வெளில போய் அமைச்சரா இருந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நான் டக்குன்னு எடுத்து காமிச்சிருப்பேன். அதாவது யூகே ஐ மீன் யூகேன்ற மாதிரிங்க பிக் பாஸ் வரலாற்றிலே இவர் தான் வெளியே போறாருன்னு ப்ரோமோல வந்து முதல்ல திவாகர் தான் உண்மையிலேயே. ஏன்னா இன்னைக்கு அவர் இல்லைன்னு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க பிக் பாஸ் பார்க்கறதுக்கேன்றதுக்காகவே அதை போட்டு இன்னைக்கு பாருங்க நாங்க கரெக்டா அனுப்பிச்சிட்டோம், நியாயமா தான் இருக்கும், வாங்க வாங்க வாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் கேட்பாரு ஜாக்கி நீங்க சொல்லுங்க திவாகர் எப்படி நீங்க போனீங்க, நாங்க வந்து ரீல்ஸ் பண்றீங்கல்ல 60 ஒரு கேமரா தள்ள தொங்க போட்டா அடுத்த கேமராக்கு போய் சார் பாருங்க சார் கேமரா ஃபோக்கஸ் பண்ணுங்க சார், நான் கேக்குதா நான் பேசுறது கேக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிற அளவுக்கு பண்ண தெரியுது இல்ல. ஒரு நாளைக்கு 600 வீடியோ போடுறேன்னு வர சொல்லிட்டு 600 வீடியோ 600 பண்ணிருப்பார் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு அப்பப்போ வரது ஏதோ ஒண்ணு. அதனாலதான் நான் சொன்னேன்ல கேமரா தொங்குறதுக்கு கடைசியா ஒரு கட்டத்துக்கு மேல தாங்கவே முடியாம தான் கேமரா தொங்கிருச்சு. புரியுதா உங்களுக்கு? அதாலேயே தாங்க முடியல, எவ்வளவுதான் தாங்கும் அது. அதனால அதுக்கப்புறம் வந்து இவர் என்னன்னா சீரியஸான மொமெண்ட்ல குடிச்சிருங்க, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாக்கி என்ன பேசலாமா இப்போ? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவர் திவாகர் கிட்ட வந்து கேட்பாரு, இதுக்கப்புறம் சரி திவாகர் 600 வீடியோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு வர தெரியுது இல்லை, இப்போ நாங்கள் எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா, அதெல்லாம் பண்ண தெரியல, டாஸ்க்கு கொடுத்தா பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது சார்? அதாவது இன்னைக்கு ஒருத்தன் கம்பேரிசன் போட்டிருந்தானுங்க, அந்த பக்கம் நாதஸ் நம்ம இவரு செந்தில் இருப்பாரு மேட்ச் ஃபவுண்டு, அதே மாதிரி இவரும் இருக்காரு. இதுல வீடியோலயே காட்டுவாங்க போறப்ப பை பை வீடியோல நான் எப்ப கேட்டாலும் இப்படியே நின்னீங்கன்னா என்னன்னா அதே மாதிரி அவர் நின்று இருப்பாரு. அதே மாதிரி ஏங்க ஒரு கட்டத்துல ஒரு ஹோஸ்ட் போய் உட்கார்ந்துடுறாருங்க, நீங்க பேசுங்க திவாகர், அதுக்கப்புறம் தான் நான் கேட்பேன். நம்மள இப்படிதாங்க ஒரு தடவையும் பேச விடாம பண்றது. நீங்க சொல்லுங்க திவாகர், சொல்லுங்க திவாகர். ஆமாங்க நான் சொன்னது தப்புன்னு சொல்லவே இல்லைங்க அவரு. சொல்லாம நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா அது என்ன ஷோன்னு நான் கேக்குறேன். நீங்க பொது சபையில மன்னிப்பு கேளுங்கன்றது ஏங்க அப்ப அந்த கேள்வி எழுப்புறவனுக்கு என்னதாங்க மரியாதைன்னு நான் கேட்குறேங்க. நீங்க என்ன போர்ட்ரேட் பண்றீங்க? சரி ஒருத்தவங்கள ரொம்ப காயப்படுத்திட்டோம், அவங்களை காயப்படுத்தாம வெளியே அனுப்பணுன்றதுலாம் ஓகே.
போறீங்க, கட்டி பிடிச்சிங்க, முத்தம் கொடுத்தீங்க, அதெல்லாம் அனுப்புறதுலாம் ஓகே. ஆனா பொது சமூகத்துல ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் அவர் பொண்ணுங்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாருங்க. அப்ப பொண்ணு தொடர தூக்கி வச்சுட்டு வந்து முத்தா கேட்கற சுத்தர எல்லாம் பண்ற. அப்ப கேட்க அது சார் நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. நம்ம வந்து ஒரு மாதிரி எடுத்துட்டு போகணும்னு நம்ம நினைச்சோம். ரெட் கார்டு கொடுக்காம அனுப்பிச்சது உங்க டேர்ம் சம்மந்தப்பட்ட விஷயம், பெருந்தன்மை, அதெல்லாம் நான் வந்து மறுக்கல. எல்லாரும் சக மனிதர்கள் தான். நான் இதுதான் உதிரி பூக்கள் உதாரணத்தை எடுத்துட்டு வந்தேன். எல்லாம் சொல்லிட்டு அவன் சாவணும்னு நினைக்கும் போது ஓடி போய் காப்பாற்றும், அதான் மனுஷன் மனம், அதெல்லாம் நான் எக்ஸப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு பொண்ணு மன்னிப்பு கேட்காம அதுக்கு தலையை தொங்க போட்டு அந்த டைம்லாம் வேஸ்ட் பண்ணி பாக்குறவங்களாம் அசிங்கப்படுத்துற மாதிரி தானே இருக்குன்ற நானு. அப்புறம் எதுக்கு அதை கேட்டுக்கிட்டு நீங்க கேட்காமலே விட்டுலாமே. அவரு தலையை தொங்கி போட்டாரு, கேமரா தொங்கிடுச்சு, விட்டு போக வேண்டியதானே. எதுக்கு இதை பொது சபையில வந்து வச்சு பேசிட்டு இருக்கீங்கன்ற நான் ஆக்சுவலி இது ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஏன்னா நானா இருந்தா என்னன்னா நீங்க அவரா கேட்பாருன்னு சொல்லி இல்ல, இதை விட வந்து ஒரு தகுதி தராதரம் எல்லாரையுமே ஆவணப்படுத்திருக்காரு, எல்லாரையுமே வந்து கேஸ்ட் சிஸ்டம் வச்சு பேசியிருக்காரு. அப்ப அவர் எப்படிதான் நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? அப்ப இந்த கேள்வி நீங்க கேட்காம தவிர்த்தா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னொரு விஷயமும் சொல்றேன் ஜாக்கி, இதுதான் நான் இங்க சொல்ல வருது. அவரா பதில் சொல்லிடுவாரு நீங்க நினைக்காதீங்க. நீங்க உட்கார்ந்துதான் அவர் சொல்லிட்டு போறாரு. கிடையாது. திவாகர் செய்த தவறுக்கு அரோரா கிட்ட மன்னிப்பு கேட்டு உட்காருங்க, முடிஞ்சு போச்சு. அதை நீங்க சொல்லலன்னா அப்புறம் என்ன? அதுதான் சொல்றேன். அதுக்கு இந்த இடத்துக்கு நீங்க ஏன் அதுக்கப்புறம் வரீங்கன்னு நான் கேட்கறேன். எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எப்படி பண்ணீங்கன்னா அரோரா கிட்ட அவர் நடந்துகிட்டது தப்புங்கிற மாதிரி செய்யல, டாஸ்க் விளையாடாம இருந்தது தப்புங்கிற மாதிரி தான் நீங்க எடுத்துட்டே வரீங்க. அதுவே தப்புன்னு சொல்றேன். ஒரு பொண்ணு, அவங்க பிரின்சஸ், அவங்க என்னவோ அவர் பொண்ணுங்கிறதுனால தான் நாங்க தூக்கி போட்டு போனாரு. அது எல்லாருமே நீங்க 60 நாள் நேத்து பாருக்கோ யாருக்கோ சொன்னீங்க, இவ்வளவு நாளா நிகழ்ச்சி பாக்குறோம் எங்களுக்கு தெரியாதா நீங்க எப்படி யோசிப்பீங்க? அதே தானே அவருக்கும். அவருக்கு மட்டும் என்னன்னு கேக்குறேன், அப்படி அவருக்கு மட்டும் ஏன் அப்படி பாத்துக்கணும்னு கேக்குறேன். அதுதான் மேட்டர். நீங்க நோ சொல்லும்போது இன்னுமே ஸ்ட்ரிக்ட்டா எல்லாருக்குமே நோ சொல்லுங்க சார். அதுதான் இல்ல, இந்த மாதிரி கேள்வியை நீங்க எடுத்துட்டு வரவாதீங்கன்ற நானு. இது எதுக்கு எடுத்து வந்துகிட்டு இப்ப நீங்க ஒன்னு எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு நியாயம் வேணும்ல. அந்த நியாயமே இல்லாம உட்காந்துக்கிட்டு போறது, கை தட்டுறது, இதெல்லாம் வந்து நாங்களும் தான் நம்ம நிறைய ஷோ பாக்குறோம். இந்த மாதிரி ஜிம்மி சிக்ஸ்லாம் நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கணும்னு வச்சுக்காங்களேன். இது உண்மையிலே இது வந்து எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒப்பலன்னு தான் அர்த்தம். அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது பார்த்துக்கலாம். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் போறதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. அவருக்கு வந்து கன்சர்ன் பண்ணுங்க, போங்க, கன்சோல் பண்ணுங்க, அனுப்புங்க, அதெல்லாம் ஓகே. இதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. தட்ஸ் ஆல். இது குறித்து உங்களுக்கு ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க தாராளமா ப்ளீஸ். கண்டிப்பாக. ஏதாவது நாங்க ஏதாவது சரியா பார்க்காம இருந்துட்டா கூட சொல்லுங்க தாராளமா. சோ இதன் பிறகு என்ன அப்படின்னா யார் வந்து என்னென்ன மாதிரியான ஒரு ஷீல்டு வச்சிருக்கீங்கன்னு போது சில விஷயங்கள் அவர் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்குமே ஷீல்டு இருக்கும். புதுசா ஒரு படம், புதுசா ஏதோ ஒரு விஷயம்னும் பொழுது நான் ரொம்ப வந்து ஒரு ஷீல்டோட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு ஸ்போர்ட்ஸ் விமனோடைய விஷயங்களையும் சொன்னார். அதாவது எப்படின்னா அவங்க சொன்னாங்க, நான் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபேஸ் தான் இருக்கும். ஏன்னா என்னோட எதிராளி எல்லாம் எனக்கு ஆப்பனண்ட்டாக வர்றவங்க வந்து என்னை பற்றி வந்து ஒரு கணிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும். எல்லாருக்கிட்டையும் அவங்களுடைய வந்து கேட்கும்பொழுது இதுலேயுமே அரோரா சொல்லுவாங்க, அரோரா என்னம்மா அப்படின்னா ஏம்மா ஒரு மாதிரி இதுவாகவே யோசிக்கிறீங்க? இல்லை சார், எனக்கு கேள்விலாம் புரிஞ்சிடும் சார். நான் எப்போவுமே என்ன பண்ணுன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு எனக்கு காஃபி வேணும், எனக்கு காஃபி. ஸோ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுலேயே நான் எடுத்து சொல்லுவேன் சார் அப்படின்னு ஐடியா கொடுத்தா அப்படின்னு சொல்லுவேன். அப்படி எவ்வளோ நிமிஷம் தேவைப்படும்? 2 நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விக்ரம் எல்லாரையுமே கேட்பார். விக்ரம் தனக்கு வந்து அவருடைய நடிப்பு, அதாவது இந்த காமெடி சென்ஸ் தான் அவருக்கு வந்து இது அப்படிங்கிறதையும் அந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் லைட்டுன்னு எழுதி வச்சிருக்கேன். இல்லை நீங்கள் சொன்னது அங்கே அப்போ அந்த டைமில் தான் கிறிஸ்மஸ் லைட்டு, நீங்கள் கிறிஸ்மஸ் லைட்டுன்னு எழுதி பாருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு என்ன மேனிபுலேட் பண்ணுறீங்கன்னு. ஓகேவா? கண்ணாடி வேற இப்பெல்லாம் சரியா செட் ஆக மாட்டேன், போய் மாட்டிக்குதா மாட்டோம். அதுக்கப்புறம் பாருக்கு வந்து கலையும் பேச்சு திறனும் தான் அவங்களோட ஷீல்டே. அவங்க ஒரு மாதிரி பாயிண்டா பேசுவாங்களாம். அதானா அதை விட சொன்னாங்க பாருங்க ஜாக்கி, இது வந்து அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற எல்லாரும் கொடுக்குற ஃபீல்டு பேக்கை செல்ஃப் ரியலைஸ் பண்ணி வாட்டர் மாதிரி மாறிடன்னு பாருங்க. என்னாலே தாங்க முடியல இதெல்லாம் உண்மையிலே. இப்போ அவர் ஏன் கார்ல அந்த பாட்டை கேட்டு எனக்கு புரியுதா? அதேதான். அதுக்கப்புறம் திவாகர் எஜுகேஷன் தானா, அப்பவுமே திவாகரை கலைப்பார். எஜுகேஷனா திவாகர் புரியல, நீங்க படிச்சதா இல்ல நீங்க படிச்சவன்னு எப்ப பாரு ஒரு பிம்பம் எடுத்துட்டு வந்தீங்களே அதுவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாரு. இல்ல அதுலயே சுத்தறதுக்கு பண்ணுவாரு. அது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அப்படின்னு ஏதோ மாதிரி சொல்லிடுவாரு. அதன் பிறகு பிரஜன் வந்து மிரர் மாதிரியாம். அதுக்கப்புறம் வந்து சபரி வந்து எமோஷனலா நான் ஸ்ட்ராங்கு பட் வீக் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது திவ்யாவோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஆனா அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலா ஒரு ஆட்டிடியூடா தான் இருக்கும். எது பிரஜன் சொல்லும் போதுங்களா? சபரி சொல்லும்போது. ஆனா சபரிக்கு லாஸ்டா ஹக் கொடுத்தாங்க ஜாக்கி அவங்க. புரியுதா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அப்ப அவர் சொன்னாரு,
சபரிக்கு சொன்ன அட்வைஸும் நல்லா இருந்தது. உடைஞ்சு பண்ணுங்க, உடைஞ்சு பாருங்க, என்ன இப்போ எடுப்போகுது, அழுகெல்லாம் வருது சார் அப்படின்னா இது சின்ன வயசுலேயே சொல்லி வளர்க்குறதான். அழுறதெல்லாம் தப்பு இல்லை சார்னு சொல்லுவார். ஆனால் அந்த சின்ன வயசில் ஆம்பளை பையன் அழக்கூடாதுன்னு சொல்கிறது தான் அதெல்லாம். ஸோ அதை உடஞ்சி தான் பாருங்களேன்னு சொன்னதாக இருக்கட்டும். இன்னொரு விஷயம், உங்களை நீங்கள் மாற்றிக்கும் பொழுது நீங்கள் உங்களை ஆராய்ஞ்சு உங்களை மாற்றிக்கிறத வேற யாரால என்னத்துக்கு தடுக்க முடியும்? யூ ஆர் த பர்சன் ஃபார் யுவர் செல்ஃப், ரைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது. அது கொடுக்குற வீடு, அது கொடுக்குற மாற்றம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறதையும், இந்த வீடு உங்களுக்கு கொடுக்குறதே அதுதான். ஒரு நாளும் உங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குது. அதில் நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா அதை ஃபீல் பண்ணி மாறுங்க அப்படிங்கிறதையும் சொன்னார். ரொம்ப நல்லா சொன்னார் அதெல்லாம். அதுக்கப்புறம் வினோத்துக்கு வந்து பாடல்னு சொன்னார். அதை இவருமே அப்ரிஷியேட் பண்ணார். பாடல் அண்ட் டைமிங் சென்ஸு, ஆனால் உங்களோட வாய் சில இடங்களை நீங்கள் குறைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னார். கெமி வந்து ஃப்ரெண்ட் ஆகக்கூடாதுன்னு இருப்பாங்களாம். அரோரா ஃபன் லவ்விங்காக சொல்லிட்டாங்க அவங்க. சார் நான் ஃபன் லவ்விங்கு ரொம்ப போனால் ஓகே. வியன்னா அதை விட ஃப்ளோ ஆஃப் வாட்டர். அவங்க நான் ஒரு ஃப்ளோ ஆஃப் வாட்டர் மாதிரி அப்படியே நான் போய்கிட்டே இருப்பேன். எனக்கு அப்போ தான் சொன்னாங்க, எனக்கு என்னோடய எமோஷன்ஸ் இங்கே யாருக்குமே வந்து பண்ண முடியல, நான் இப்போ கேமரா கிட்ட தான் டெய்லி வந்து எல்லாமே பண்ணி எல்லாம் பேசிடுறேன் அப்படின்வாங்க. இப்போ அதான் உங்களோட இதுவா ஷீல்டா? ஆமாம் உட்கார் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எவஜேவும் மிரரான். அப்புறம் கேமில் வந்து யாரையுமே உள்ளே கூடக்கூடாது அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் இருந்ததான். அதுக்கப்புறம் கமருதீன் வந்து அவர் கோமா இருந்தாராம் முதல்ல. இப்போ வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணி இவர் சொன்னதே தான் எடுத்துகிட்டு வந்தார். அவங்களோட ஆன்சருக்காக வெயிட் பண்ணிலாம் நான் பண்ணுறேன். ஓ அதானா, சரிப்பா அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ் ஒன்றும் இல்லை. அதாவது வந்து நேற்று முதல் நாள் வந்து செருப்புலாம் தூக்கி போட்டு அடிச்சாரு. யாரே பார்வைக்காக சரி பாரு அப்படின்னாரு. இப்போ வந்து உடனே அவங்க இதுன்னு இங்க மைலேஜ் தேத்தலானதுமே உடனே வந்து விக்ரம் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு. விக்ரம் கிட்ட வர சொல்லி கொடுப்பாரு. அவங்கள்ட்ட போய் எல்லாம் கேக்குறீங்க. அவங்க அடுத்த வாட்டி சொன்னாங்கன்னா நீ வந்து எதுக்காக வரேன்னு எனக்கு தெரியும் பாரு, இந்த மாதிரி பண்ணாத. விக்ரம் சொல்லு சபரியிட்ட போய் சண்டை போடுவாரு. நேத்து சொல்றேன், உடனே அந்த கேப்ல வந்து சபரியிட்ட போய் சண்டை போடுறான் விக்ரம். சாரி பட் இன்னைக்கு வந்து விக்ரம் கிட்ட போய் அவங்க எதிரா தான் பேசுவாங்க. அதுல இன்னொன்னு வேற சொல்றாரு, நேத்து சண்டை இன்னைக்கு உடனே எதிர். அதுல எனக்கு அவர்கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனாலும் கூட நான் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்றாரு. எனக்கு சரிப்பா அப்படின்னு. சாண்ட்ரா வந்து என்னன்னா ரொம்ப பேஷன்ஸ், அவங்களுக்கு பேஷன்ஸ் இஸ் த மெடிசன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு எமோஷனல் லெஸ் ஃபேஸா. அப்பதான் இவர் கேட்பாரு, யாரு எமோஷனல் லெஸ்? ஆமா சரிம்மா, நீங்க இன்னும் அப்படிதான் நம்புறீங்களா அப்படின்னு. ஆமா அப்படின்வாங்க. சரி சிரிச்சு விட்டுருவாரு இவர். ஏன்னா எதிர்க்க வெளியில போற கண்டென்ட் இவரு தான் தெரியும். அது ஒண்ணு. இன்னொரு விஷயமும் சொல்றேன் இந்த இடத்துல. சாண்டாவும் பிரஜனும் வந்து ஒரு பிரேக் அப்ப இவருக்கு பாராட்டினார் இல்லையா வினோத் வந்து போய் அப்போ கூட வந்து இவர்கிட்ட பிரகாஷ் உனக்கு என்ன என் மேலே கோவன்ற மாதிரிலாம் பேசுவார் திவாகர் கிட்ட. திவாகர் அப்போவுமே அங்கேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டாங்க, எனக்கு வந்து நான் தனித்துவமாக இருக்க வந்திருக்கேன், இவங்களோடலாம் யாரோடய எனக்கு சேர வேண்டாம் அப்படிலாம் பேசுவார் பயங்கரமாக. பேசும்பொழுதுமே எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சாண்ட்ராவும் பிரஜனும் எனக்கு என்ன அங்கே பிக் பாஸ் வீட்டில் உங்களை அட்வைசர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க, நீங்களும் சக போட்டியாளர் தானே. வினோத் கிட்ட இல்லை, நீங்கள் வேணா அவர்கிட்ட ஒரு சாரி கேட்டுருங்க, அவர் எல்லாத்தையும் மன்னிச்சு நீங்கள் அந்த வெளியே வேற மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட காம்போ, எதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க போயிட்டு கெஸ்ட் அனுப்பிச்சாங்களே 3 பேர், அந்த மாதிரி கெஸ்டா வந்து இல்ல அப்படிதான் இருக்காங்க. அவங்க வந்து ஓவரா வந்து எக்ஸ்போஸ் பண்ணி பிளான்லாம் பண்ணுவாங்க. யார் யார் எப்படி அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு எல்லாரையும் யார் யார் அனுப்பணும்னு ஓப்பனா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அதுதான் அத நிறைய அது அந்த அடி அடிச்சதுதான் வந்து இங்க வந்து சபரி வந்து அழுதுன்னு வச்சுக்காங்க, அவருடைய நீட்சி தான் அதுன்னு வச்சுக்காங்களேன். ஓகேவா? சோ அததான் அவங்க வந்து பேசுவாங்க நடுவுல. அது சொல்ல மறந்துட்டேன், அதுக்காக தான் இங்க வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இவரு அது பேர் என்ன சொல்றது, நோ சொல்ல முடியாது அப்படின்றத விஷயத்த தான் நான் அதுக்கு வேற போட்டிருக்கேன். ஜெக்கிங்க விஜேஸ் நம்ம ஷோ வாட்ச் பண்றாரு அப்படின்ட்டு. சரி சரி ஓகேவா? ஸோ எனக்குள்ள என்ன வந்து நான் ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாப்ல. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னப்பதான் அந்த ஸ்டைலிஸ்ட்டை வந்து பாரு கேட்குற விஷயங்கள்லாம் வெளில வரும். அதுக்கப்புறமா வந்து விக்ரம் வந்து சொல்லுவாப்ல யார் யாரெல்லாம் நாமினேஷன்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போது இவர் ஒரு வார்த்தை கேட்பாரு, கெமி அப்படின்னு. சார் இல்ல சார் அப்படின்னுவாங்க. கெமி நாமினேஷன்ல உடனே பார்வதி இரு இந்த வாரம் குத்துறேன் சத்தமா சொல்லுவாங்க. அதை அதுக்கு விக்ரம் சிரிச்சிருவாரு, என்ன விக்ரம்னா சார் பாரு கெமி இல்லைன்னு சொன்ன உடனே இந்த வாரம் இரு உன்னை குத்துறேன்றதை சத்தமா சொல்லிட்டார் சார் அப்படின்னாரு. அது ரொம்ப நல்ல மூமெண்ட் விக்ரம் பண்ணது. அதன் பிறகு வந்து எல்லாரும் யார் யார் ஃபர்ஸ்ட் சேவ் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திவாகருங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சதே பாரு தான் கண்டுபிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்ரா கண்டுபிடிப்பாங்க, 2 பேர் கனி திவாகர் உட்கார்ந்துருந்தப்ப கரெக்டா சாண்ட்ரா கண்டுபிடிப்பாங்க, பாரு கண்டுபிடிப்பாங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே அவர் தப்பான வார்த்தைகள் சொல்றாருங்கிறது தெரியுது. ஓகேவா? அவர் தான் போப்பாரு, பாரு வந்து அவர் தான் போப்பாருன்னு
அவருன்னு காட்டுறப்ப ஹாப்பியா வாங்க ஜாக்கி ஒரு அப்புறம் அதுக்கப்புறம் மாத்திருவாங்க. அதுக்கப்புறம் நீ இல்லாம யாரு நான் இன்னொன்னு போகும்போது வந்து அவருக்கு ஒரு குண்டத்துக்கு வர போட்டாங்க. நான் அண்ணனாதான் உங்க கூட பாருங்க. அது அவங்க ஒரு மாதிரி ஒரு 2-3 தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணி தான் பாவம் அவர் அமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதன் பிறகு வந்து வேற என்ன இவருக்கான விஷயங்கள்லாம் நடக்கும். திவ்யா தான் வந்து அவருக்கு அந்த போட்டோ ஃப்ரேமை கூட வந்து படிச்சு எல்லாம் சொல்லுவாங்க. அதன் பிறகு வந்து இவர் கிளம்புவாரு. கிளம்புறப்ப வந்து பிக் பாஸும் கொஞ்சம் வழி அனுப்பி வைப்பாரு. ஆமா, அதாவது நீங்க எனக்கு ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த யாரும் ஒன்றும் அழ வேணாம் அவர் எல்லாம் ஹாப்பியா தான் போறாரு அப்படின்னாரு. அப்ப கூட சொன்னாரு பிக் பாஸ், இங்க நான் பேசின்னு இருக்கேன் அப்ப கூட உனக்கு ரம்யா கேக்குதா அப்படின்னு. நான் ரம்யா கிட்ட தான் பேசாம வந்துட்டேன் பிக் பாஸ். அந்த நேரத்துல அரோரா பை சொல்லும்போது அவர் சொல்லவே இல்லை. ஒருவேளை அந்த டைம்ல மட்டும் அவர் மிஸ் பண்ணாரான்னு மட்டும் யாராவது சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அரோரா மேல இருக்கிற கோவம் வந்து ரிசால்வ் ஆகாத கோவம். இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அரோரா அங்க வந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும், அரோரா கேட்கல அப்படின்னு தோணுச்சு. வேற யாராவது அதை நீங்க பாத்துருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா கமெண்ட்டுகள்ல. சோ அந்த ஒரு விஷயம் எல்லாம் சொல்லி இவர் வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் இவர்கிட்ட பேசுவாரு. எப்படி விஜய் சேதுபதி மாதிரியான பாடி லாங்குவேஜ் அவருக்கு இருக்காமே அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. ஆமா, என்ன சொல்ல முடியும் இந்த மாதிரி பேசுறது? அதுவும் யாரு உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? இல்ல எங்க அம்மாவே சொன்னாங்க. இப்ப என்ன யோசிச்சு பாருங்க. சரி இது அப்படியே செல்லி அனுப்பணும் கடந்துருவோம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மாதிரி தான் கடந்திருப்பாரு இன்னைக்கு அவரு. நான் அதை தான் சொன்னேன், இன்னைக்கு கண்டிப்பா போயிட்டு எக்ஸ்ட்ரா 2000 rupees கொடுங்க, இதெல்லாம் நான் கேட்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி தான் இருந்தது இந்த விஷயங்கள். சரி, அவரை வந்து முத்தா வேணும்ன்றதையும் கேட்டே வாங்கிக்கிட்டாரு. முத்தாலாம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. சார் பாரு தான் சார் அழுதுருச்சு, பாரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சார், நான் ரொம்ப ஸ்ட்ராங் சார் அப்படிலாம் பேசினாரு. பேசி முடிச்சு அவர் போனதுக்கு அப்புறம் சபரி வந்து உடைஞ்சு அழுவாரு. உண்மையிலே அவரை வந்து சமாதானப்பட அவர் அழும்பொழுது எனக்கு தெரியல திவ்யா ஒருவேளை அவங்களை அப்படி ஸ்ட்ராங்கா காட்டிக்கிறாங்களா இல்ல உள்ள அப்படி இருக்காங்களான்னு. 1000 இருந்தாலும் திவ்யா அழுவாங்க. அவர் அழும்பொழுது திவ்யா அழுவாங்க. சபரி அழும்பொழுது சுதா பார்த்தாள். ரம்யா தனியா போய் உட்கார்ந்து அழுவாங்க. திவ்யா அந்த இடத்துல கண் கலங்குவாங்க. ஆமா, சாரியில கண் கலங்குறாங்க அப்படின்னு. என்ன ஏன்னா அதுதான் ஒருத்தர் கூடவே இல்ல மேம், எதனால உங்க எப்படி நம்ம ஞாபகம் எப்படிமா ஞாபகம் வச்சுக்கிறது? அழுதாங்கன்னு இப்ப சாதாரணமா தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு நீங்க திவ்யா அழுதாங்க, எனக்கு ஐயோ இந்த சாரி கட்டிட்டு ஏன் இந்த பொண்ணு அழுவுது அப்படின்னு ஒரு என்ன சொல்லிருக்கணும்? என்ன சொல்லிருக்கணும்? சபரி கோட் சூட் போட்டு ஏன் சொல்லிருக்கணுமா இல்லையா? இல்லையே, கோட் சூட் இல்லையே, கோட் சூட் போட்டாரு. அது என்ன போட்டா நமக்கு? அதுதான் சொல்றேன், அதுக்கு தான் வாங்குறது. சோ ஓகே, கோட் சூட் போட்டுட்டாரு அவரு. அம்மா நான் நல்லா இருக்கேன்னு போய் வேற சட்டை வேற போட்டுட்டாரு. அழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சாயந்தரம் ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி வந்துட்டாரு. ஆனா உடஞ்சே அழுதாரு இந்த மனுஷன். உண்மையிலே திவ்யாவுடைய அந்த ஹக்குக்கு வந்து எவ்வளோ ஒன்றாலும் அழலாம், சத்தம் போட்டு அழலாம். இது வந்து ஃபன்னுக்காக தான் பண்ணது. அது வந்து ஒருத்தனுடைய எமோஷன். அந்த எமோஷனை வந்து ஒருத்தன் தப்பா சொல்லக்கூடாது. ஆனா என்னன்னா அந்த ஹக்கு வந்து ஒரு 1000 பலத்தை கொடுக்கும் அப்படின்றதான் இங்க சொல்ல வந்த விஷயம். எப்படி கதறி எழுதாலும் உனக்கு அது கிடைக்காது, கிடைக்க இல்ல மேடம். அதுக்குன்னா அப்படி சொன்னேன் நான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான், அதனால நீ எப்படி கதறி அப்படின்னாலும் உனக்கு கிடையாது. சரியா? ஸோ அதுதான் விஷயங்கள்லாம் நடந்ததுங்க. சபரியனுடைய அழுகை கொஞ்சம் இன்னைக்கு உடைச்சு அவர் சில விஷயங்களை வெளிப்படுத்தினார். நான் அவ்வளோ, அதாவது எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் அவ்வளோ கேவலமானவன் இல்லடா, நான் உன்னை அடிக்கிற அளவுக்கான ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவர் வந்து சொல்லணும். அதே மாதிரி நீங்க வந்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க விளையாட்டுக்கு பேசுறேன்னு பேசுறீங்க பாத்தீங்களா, நீங்க விக்ரமா, அதனால உங்களுக்கான பெரிய பிரச்சனையாச்சு. அதுல சாண்ட்ரலா இருப்பாங்க. ஆமாமா, சாண்ட்ரலா இருந்துட்டு அங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பிளேட்டை மாத்தி சொல்லுவாங்கன்னு வச்சுக்காங்களா. அந்த அந்த இதெல்லாம் நிறையவே இருக்கு. அது பெரிய டிஸ்கஷனா இதுல போயிட்டு இருக்கு. எஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு நடந்தது. இதுக்கப்புறம் எப்படி வரும் வாரங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாத்தோட முக்கியம் என்னன்னா என்ன மேடம், எஃப்ஜேவுடைய கேப்டன்ஷிப் வேறு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அதெல்லாம் பார்ப்போம். ரைட். எனிவே எல்லாரோட ஒரு முக்கியமான விஷயம், யாழினி பாடலுக்கு எல்லாரும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. அது நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனலில் லிங்க்கும் கீழே இருக்குது, அதில் நீங்கள் போடுங்க. அதில் வந்து போஸ்ட்டும் போட்டு அந்த பாட்டையும் போட்டிருக்கேன். எல்லாரும் வாழ்த்து சொன்னீங்க, எல்லாருக்கும் என்னோட நன்றி. 4 நாள் இன்னையை தவிர்த்து நேற்றுலேருந்து 4 நாள் படம். இங்கேருந்து 20 மைல் போயிட்டு வந்து நேற்று வந்து அட்வென்ச்சர். உண்மையிலேயே காலை ஹேர் கலர் பண்ணிட்டு யாழினி ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணி எட்டுன்னு போய் அங்கே விட்டுட்டு அங்கேருந்துன்னா இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்தே ஒரு 30-35 மைல் அது. அங்கிட்டு போய் விட்டுட்டு அங்கேருந்து இப்போ தேட்டருக்கு வந்து தேட்டரில் படத்தை பார்த்துட்டு சாப்பிடவே இல்லை. அங்கேருந்து திரும்ப வீட்டுக்கு வந்து பிக் பாஸ் பார்த்து ரிவ்யூ பண்ணி எடிட் பண்ணி ஏற்றிட்டு
திரும்ப யாழினி வந்து அங்க 7:30 மணிக்கு வந்து பாட போகுது, அதுக்குள்ள அங்க போய் ஆகணும். அதை போய் முடிச்சிட்டு அப்புறம் 10:15 மேல வந்து டின்னருக்கு போயிட்டு 12 மணி தான் வீட்டுக்கு வந்து படுத்தேன். நேற்று ஃபுல்லா அவ்வளோ ஒரு அலைச்சல். இன்னொரு விஷயம் என்னன்னா, யாழினியை பொறுத்த வரைக்கும் அந்த ஷோ ஆரம்பிக்கும் அவ பாடுறாலும் இல்லையோ, ஷோ ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பா அங்க இருக்கணும். ஆமா, அதனால அவங்க அப்படியே தேடினாங்க வரும்போதே, எங்கடா இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்புறம் நாங்க உட்கார்ந்து போனதெல்லாம் நீங்க உண்மையிலே நாங்க நேற்று போனதெல்லாம் வந்து அட்வென்ச்சர் தான். ஒரு எக்ஸிட்டை மிஸ் பண்ணியிருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கரெக்டா வந்து அந்த டைத் எட்ஜ் எல்லாமே எட்ஜில் கரெக்டா போய் வந்து கரெக்டாக பண்ணோம். சரி, எனிவே அந்த பாட்டை பார்த்துட்டு வாழ்த்து தெரிவிச்ச அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ வேற என்ன, உங்கள் கருத்துக்களை சொன்ன அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி. கமெண்ட் போட்டு என்ன சொல்றது, உற்சாகமாக வச்சுட்டு இருக்கோங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.